வேகத்தில் யாக்கோபுடைய நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கவும். ஆமென் ஸ்தோத்திரம். யாக்கோபுடைய நிருபம் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். Praise God. ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் இதுவரை ஆராதித்தோம், துதித்தோம், தேவனை மகிமைப்படுத்தினோம். ஆண்டவரை நீர் என்னிடத்தில் பேசுமாப்பா, இந்த 18வது நாளில் நான் வந்திருக்கிறேனே. பாஸ்டர் ஐயா கிட்ட, அவர் மனைவி கிட்ட, நம்ம எல்லாம் சபையில் பொதுவாக நம்ம கூட்டத்தில் ஜெப குறிப்புகளை வைத்து ஜெபிக்கிறது உண்டு. ஆனால் ஒரு சில ஜெப குறிப்புகள், சில தேவைகள் நமக்கு எவரிடத்துலையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சில தேவைகள் இப்பொழுது உங்களுக்கு தேவ சமூகத்தில் சொல்லலாம். எதை உங்களுக்கு ஒரு பொதுவாக சொல்லி ஜெபிக்க முடியவில்லையா, அந்த விஷயத்தை தேவ சமூகத்தில் வைத்து ஜெபியுங்கள். தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்கிறது. இந்த பகல் வேளை நீங்கள் வெறுமையாக போக ஆண்டவர் விடவே விடாது. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். இதுவரை காத்தவரே, இனிமேலுங்காப்பவரே, இந்த உலகில உம்மை தவிர என்னங்கொரு நன்மையும் இல்லை. இந்த உலகில உம்மை தவிர என்னங்கொரு நன்மையும் இல்லை. நன்றி என்று சொல்லி உம்மை துதித்திடுவேன், நல்லவர உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். நன்றி என்று சொல்லி உம்மை துதித்திடுவேன், நல்லவர உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். இதுவரை காத்தவரே, இனிமேலுங்காப்பவரே, இந்த உலகில உம்மை தவிர எனக்கொரு நன்மையும் இல்லை. இந்த உலகில உம்மை தவிர எனக்கொரு நன்மையும் இல்லை. வேதனை துன்பங்கள் வந்த போதிலோ தாயோட பாசமாய் தேடினீரே. கஷ்டங்கள் தொல்லைகள் சூழ்ந்த போதிலோ துணையாளராகவே வந்தீரே. வேதனை துன்பங்கள் வந்த போதிலோ தாயோட பாசமாய் தேடினீரே. கஷ்டங்கள் தொல்லைகள் சூழ்ந்த போதிலோ துணையாளராகவே வந்தீரே. இதுவரை காத்தவரே, இனிமேலுங்காப்பவரே, இந்த உலகில உம்மை தவிர எனக்கொரு நன்மையும் இல்லை. இந்த உலகில உம்மை தவிர எனக்கொரு நன்மையும் இல்லை. அன்பர்கள் எதிராக நின்ற போதிலோ அனுகூலமாகவே வந்தீரே. நிந்தைகள் பழிகள் சொன்ன போதிலோ கணத்தை தந்து நீ நடத்தினீரே. அன்பர்கள் எதிராக நின்ற போதிலோ அனுகூலமாகவே வந்தீரே. நிந்தைகள் பழிகள் சொன்ன போதிலோ கணத்தை தந்து நீ நடத்தினீரே. இதுவரை காத்தவரே, இனிமேலுங்காப்பவரே, இந்த உலகில உம்மை தவிர எனக்கொரு நன்மையும் இல்லை. இந்த உலகில உம்மை தவிர எனக்கொரு நன்மையும் இல்லை.
ஒருமித்து ஜெபிப்போமாக. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், இதுவரையும் என்னை காத்து வந்தவர் இனிமேலும் என்னை காத்து நடத்த வல்லவராக இருக்கிறார். ஏன்னா வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் துயரங்கள் வந்த பொழுது தாயோட தகப்பனோட பாசத்தோட நம்மை ஆட்சி தேற்றி நடத்தினவர். பல கஷ்டங்கள் வந்த பொழுதிலும் நமக்கு துணை நின்று கொண்டு நமக்கென்று செயல்பட்டவர். நண்பர்கள் என்று சொன்னவர்கள் போலும் நமக்கு விரோதமாக எழுந்து நின்று நம்ம சொல்லாத காரியம், நம்ம செய்யாத காரியம், நம்ம பாராத காரியம் பார்த்தோம் சொன்னோம் என்று சொல்லி நமக்கு விரோதமாக நிந்தைகளும் வழிகளும் சொன்ன பொழுதிலே நம்மை கனப்படுத்தி நடத்தின ஒரு தேவன், இந்த நாளில் அவர் சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும், எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், அவர் தாம் இதுவரை என்னை காத்தார், இனிமேலும் என்னை காப்பவர் அவர் தாம் என்று சொல்லுகிறவள் ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரை, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே அவள் ஒழுக்கம் செய்திருக்கிற 40 நாள் கூட்டத்தில், ஜெப கூட்டத்தில் 18வது நாள் வரத்தக்கதான ஸ்லாகியத்தை நீர் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாட்களிலும் கூட தேவ வல்லமை நாங்கள் ஒவ்வொரும் பெற்றுக்கொண்டு உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழத்தக்கதான கிருபை தாரும். அப்பா, இந்த பகல் வேளையிலே நாங்கள் வாசித்த இந்த வசனத்தை உமது ஆவியினால் எழுதினது போல உமது ஆவியினால் நாங்கள் தியானித்துக் கொண்டு எங்களுடைய ஆத்துமாக்களுக்கு ஆறுதலடைய கர்த்தர் கிருபை தருவீராக. வந்தவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தினர்களும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த ஊழியங்கள் ஆமென் எல்லைகள் விரிவாகத்தக்கதான கிருபை தாரும் ஆண்டவரே. யாராவது வர விரும்பி இருந்தால் மிக வேகத்திலே வந்து கூட்டத்திலே கலந்து கொள்ளத்தக்கதான ஸ்லாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. இந்த நாட்களில் கூட ஆலயத்துக்கு விரோதமாக, ஆலயத்தில் எழும்புகிற ஊழியத்துக்கு விரோதமாக, ஆமென் ஸ்தோத்திரம், ஆலயத்தில் தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாக, தெய்வ ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாங்கன் கிரியைகளையும், எல்லா பொல்லா சத்துருவின் தந்திரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் கூட தேவ கிருபை ஊற்றும், ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கத்தக்கதான கிருபை தாரும் ஆண்டவரே. அற்புதம் செய்ய பொறுக்காக நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தூக்கி சத்தம் அல்லேலூயா, 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 ஆமென். ஸ்தோத்திரம். மிக வேகத்தில் நாம் தெய்வ வசனத்தை தியானிப்போமாக. ஆமென். ஸ்தோத்திரம். சாட்சியாக ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். கடந்து போன 33 வருஷத்தில் ஊழியத்தில் 32 வருஷம் முடித்து இப்போ இது 33வது வருஷம் 3ஆம் மாதத்தில் நான் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். 32 வருஷத்தில் 28 வருஷமாக நான் பாடல்கள் எழுதுகிறத உண்டு. அப்படி எனக்கு பாடல் படித்தது கிடையாது. உண்மையிலே ஒரு வாத்தியோபரணங்களும் எனக்கு உபயோகிக்கவும் தெரியாது, சுத்தமாக தெரியாது. ஆனால் பாட்டு எழுதுவேன் நான், எனக்கு பிடிச்ச அளவில் நான் பாடுவேன். கிட்டத்தட்ட 80 பாட்டுக்கு மேலே எழுதியிருக்கிறேன் நான், மலையாளத்தில் தமிழில். கூடுதல் மலையாளத்தில் இப்போ பாடின பாடல் நான் எழுதின பாடல், நான் எழுதி ராகம் வைத்த ஒரு பாடல். கர்த்தர் எனக்கு கிருபை தந்ததினால நான் அதை செய்திருக்கிறோம். ஒரு 5 பாடல் நீங்கள் யூடியூப்பில் கிறிஸ்தவ டிவோஷனல் சாங் கேட்குறதா இருந்தால், அப்படி ஒரு பழக்கம் இருந்தால் மட்டும் ஷாஜிஜி மணி ஒஃபிஷியல் நடிச்ச ஒரு 5 மலையாள பாடல்களை உங்களுக்கு கேட்க முடியும். அதில் விட்டு இருக்கிறோம் ஷாஜிஜி மணி ஒஃபிஷியல். கேட்க விருப்பம் இருந்தால் கேளுங்கள். ஏன் பேரை சொல்லி வேறு ஒன்றும் பார்க்க போகாதீர்கள். எல்லாத்தையும் சொல்லணும் இல்லை, டைம். அன்னைக்கு வந்த கேரளாவில் வந்த பாஸ்டரை பார்க்குறோம் நாங்கள் யூடியூப்பில் அப்படின்னு போகக்கூடாது. கேட்குறதா இருந்தால் மட்டும், சரிங்களா? சரி, ஓகே. நமக்கு வேகத்தில் வசனத்துக்காக வருவோம். நாம் வேதாகமத்திலே யாக்கோபு நிருபம் அவன் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 13, 14 வசனத்தை நாம் வாசித்து கேட்டோம். அங்கே எழுதப்பட்டிருந்தது, உங்களில் ஒருவன் அவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீத பாட கடவன், அவன் உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையில் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவருக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள் என்று வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய தாசனும் சகோதரனுமாகிய யாக்கோபு, ஆமென், கர்த்தர் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு அவருக்கு நிருபம் எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு கடிதம் எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைத்த போது எழுதியிருக்கிறார். அவன் மிகவும் இந்த வசனத்திலிருந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அவன் ஒரு ஜெப வாழ்க்கை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஜெப வாழ்க்கை நல்லா கேட்கணும். எனக்கு சந்தேகம் இருந்தால் நான் உங்களிடத்தில் கேள்விகள் கேட்பேன். அப்படி மிக வேகத்தில் பதில் சொன்னாங்கன்னா வேகத்தில் வீட்டில் போகலாம், சரிங்களா? பதிலளிக்கும் போது என்ன செய்யணும்? மிக வேகத்தில். தவறுனாலும் குழப்பம் இல்லை, நான் யாருக்கிட்டையும் சொல்ல போகிறதில்லை.
குத்தம் சொல்லிட்டு நடக்கிறது எனக்கு பிடிக்காது. அதனால இப்போ பாருங்கள், யாக்கோபு நிருபம் எழுதும்பொழுது இந்த நிருபத்துக்கு மிக வித்தியாசமான ஒரு காரியம் உண்டு, ஸ்பெஷாலிட்டி உண்டு. ஏன்னு தெரியுமா? விசுவாசியாயிருந்தால், ஒரு நபர் விசுவாசியாயிருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று மிகவும் அழகாக 5 அதிகாரங்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, நான் உண்மையிலே நாம் விசுவாசிகளாயிருந்தால் எப்படி வாழ வேண்டும் என்பதுதான் ஒரு நம்முடைய வாழ்க்கையின் செயல்முறைகளை பற்றி எழுதப்பட்டிருக்கிற ஒரு நிருபம். எனக்கு எல்லா நிருபமும் பிடிக்கும், ஆனால் வேதவசனம் எனக்கு எல்லாம் பிடிக்கும். ஆனால் எனக்கு மிக பிடிக்கிறது என்ன? யாக்கோபு நிருபம் பிடிக்கும். ஏன்னா அது விசுவாசியின் வாழ்க்கையின் செயல்முறைகள் அதை பற்றி மிகவும் விரிவாக தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. ஆகவே தேவ பிள்ளைகளை பாருங்கள், எதற்காக நமக்கென்று இந்த நிருபத்தை, இந்த கடிதத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்று கேட்டால், பாருங்கள் 1ஆம் அதிகாரத்திலே மிக வேகத்தில் ஒரு சில வசனங்களை வாசித்து விடுவோம். அதில் 3வது வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. 4ஆம் வசனம். பாருங்கள், நமக்கு கர்த்தர் வசனத்தை கொடுக்கிற நோக்கம், கர்த்தர் நமக்கு வசனத்தை தந்தது எதற்காக என்ற கேள்விகள் கேட்டால், அங்கே நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூர்ணராகவும் நிறைவுள்ளவராகவும் இருக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம குறைந்து போகக்கூடாது, குறைந்த அனுபவத்தில் இருக்கக்கூடாது, நம்ம நிறைவுள்ளவராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையானதும் கர்த்தருடைய சமூகத்தில் நிறைவடைந்து பரிபூர்ணமாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதற்காகவே கர்த்தர் இந்த ஸ்தோத்திரம் கடிதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்கள், வேதாகமத்தில் மீண்டும் நம்ம வாசிக்கும் பொழுது மிகவும் அழகாக யாக்கோபு சொல்லப்பட்டிருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 18வது வசனம், 20வது வசனம், 26வது வசனம், 2ஆம் அதிகாரம் 18வது வசனம், 20வது வசனம், 26வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? எனக்கு செயல்கள் உண்டு, உனக்கு விசுவாசம் உண்டு. அப்போ யாக்கோபு கேட்கிறான், உன் விசுவாசத்தை செயல்கள் இல்லாமல் காட்டு, என் விசுவாசத்தால் என் கிரியைகளினால் உன்னை காண்பிக்கிறேன். ஒரு சொல்லுகிறான், உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு செயல்கள் உண்டு. ஆனா யாக்கோபு கேட்கிறான், உன் விசுவாசமானது கிரியைகள் இல்லாதபடி எனக்கு காமிக்க. பாருங்கள், நாம் உண்மையிலே விசுவாசியா இருந்தால் நமக்கு என்ன உண்டு? செயல்கள் உண்டு. ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு விசுவாசம் எல்லாம் உண்டு, நான் கோயிலுக்கு வர மாட்டேன், நான் சத்தமா ஜெபிக்கிறது இல்லை, நான் அல்லேலூயா சொல்லாமல் இருந்தாலும், நான் சத்தமாவோ கூக்குரல் போட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் இருந்தாலும் எனக்கு உண்டு. என்னது? எங்க? அங்க உள்ளால இருக்கு, நான் எனக்கு விசுவாசம் உண்டு. அப்படி சொல்றது இல்ல, வாழ்க்கையில விசுவாசம் இருக்க வேண்டும். 20ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். 20ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். இப்ப பாருங்க, அங்க எழுதப்பட்டு தெரியுமா? கிரியைகள் இல்லாத விசுவாசமானது என்னது? செத்து இருக்கிறோம். அது நம்ம என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டுமா? அது அறியும், நமக்கு அது தெரியுமான்னு கேட்கிறாரு. വ്യർത്ഥ മനുഷ്യ, പ്രവൃത്തികൾ ഇല്ലാത്ത വിശ്വാസം നിഷ്ഫലമെന്ന് ഗ്രഹിപ്പാൻ നിനക്ക് മനസ്സുണ്ടോ? വീണാന മനിതനെ, கிரியைகளில்லாத விசுவாசமானது செத்ததென்று அறிய உனக்கு கூடுமா என்று ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. 26ஆம் வசனம் அதனால சொல்ல தெரியுமா? ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப வாழ்க்கையில் என்ன வேண்டும்? செயல் வேண்டும், கிரியைகள் வேண்டும், அதான் செயல்கள் வேண்டும். அப்பொழுது அதற்கான இப்ப பாருங்க, அதை பற்றி அப்ப நம்ம வாழ்க்கையில் நம்ம பேச்சு மூச்சு, நம்ம நடைமுறைகள், நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள், எதை பற்றி 5 அதிகாரங்களில் தம்பியோ நல்ல செயல்பாடுகள் எப்படி செய்ய வேண்டும் என்று 5 அதிகாரங்களில் மிகவும் விளக்கமாக சொல்லி அந்த அதிகாரத்தை முடிக்க போகிறோம். அதனால கடிதத்தின் கடைசி வரிசைகள் அப்படி எழுதும் பொழுது என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? இதுக்கெல்லாம் இது நிலைக்க வேண்டுமானா ஒரு ஜப வாழ்க்கை இருக்க வேண்டும்.
விசுவாசத்தில் நிலைக்க வேண்டுமானாலும், விசுவாசத்தின் கிரியைகளினால் அவன் வாழ்க்கை நிலைக்க வேண்டுமானாலும் அவன் என்ன இருக்க வேண்டும்? ஒரு ஜெப வாழ்க்கை இருக்க வேண்டும். பாருங்க, விசுவாசத்தில் வந்த நாள்ல இருந்து அவன் ஸ்தோத்திரம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் அறிவு வந்த நாள்ல இருந்து கேட்டு கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை என்னது? ஜெபம். ஜெபம் ஜெபம் ஜெபம், ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. அவன் பாஸ்டர் கிட்ட சொன்னாலும் ஜெபிக்கிற, நீங்களும் ஜெபிங்க நாங்களும் ஜெபிக்கிறோம். ஜெபம் ஜெபம் ஜெபம், கேட்டு 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 கேட்டு. இப்ப ஜெபம்னு கேட்கும்போது உங்களுக்கு உற்சாகமா சங்கடமா? ஓ, ரெண்டு சத்தம் கேட்டது உற்சாகம். வேற எத்தனை பேர் இருந்தாலும் சத்தம் வரல, பரவாயில்ல. நம்ம சொல்ற கவனிங்க, அவன் சொல்ற நமக்கு இது என்ன எப்போதும் ஜெபமா? என் பிள்ளைகள் கூட கேட்பாங்க, அப்பா என்ன எங்க போறீங்கப்பா? நான் ஒரு கூட்டத்துக்கு போறேன். என்னப்பா எப்போதும் கூட்டம் கூட்டம் கூட்டம்? அவளுக்கு சின்ன பிள்ளை கேட்பாங்க, அப்பா இன்னைக்கு நாங்கள் எங்க கூட இருங்க, எங்க போறீங்க நீங்க? நான் ஒரு ஜபத்துக்கு போறேன். எப்போது என்னப்பா ஜபம் 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 ஜபம்? ஸ்தோத்திரம். உங்களுக்கு அப்படி தோன்றுகிறதா? சில சமயங்களில் தோன்றுகிறது பாஸ்டர், நான் நாங்கள் வெளியே சொல்லலை. ஜபம் ஜபம் ஜபம். ஆனா பாருங்க, ஜபம் சொல்லத்தான் எழுது, புரியுதா? சொல்லத்தான் எழுது, லேசா இருக்கும். பிரசங்கம் பண்ண தெரியுமானாலும் பிரசங்கம் பண்ணவும் அது லேசா இருக்கும், எழுதா இருக்கும். ஆனா அது வாழ்க்கையில ஜெப வாழ்க்கையில செய்வதற்கு, ஜெபம் செய்வதற்கு கொஞ்சம் கடுமையா இருக்கும். அது சொல்றது போல பிரசங்கம் பண்ணுகிறது போல என்ன செய்ய முடியாது? ஜெப வாழ்க்கையானது செய்து பூர்ணமடைய முடியாது. நான் சொல்ற தமிழ் உங்களுக்கு புரிகிறதா? குழப்பம் இல்லை, எல்லாம் போகலாமா? இல்லாட்டா மலையாளத்தில் அடிப்போம். அப்போ உங்களுக்கு ஒன்றும் புரியாது, நானே கொஞ்சம் கூட புரிஞ்சுட்டு நானே போயிருந்தேன். ஐயாவுக்கு புரியும்னு நினைக்கிறேன், ஒரு சில பெரியவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிள்ளைகளை இப்போதே அவங்க படம் வரைய தொடங்கிட்டாங்க, பேப்பர் கிளிக்க தொடங்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பிரைஸ் எல்லாம் எல்லாம் தம்பியோ எல்லாரும் நல்லா கவனிக்கணும். என்ன மிக வேகத்தில் முடிக்கிறேன், உங்களுக்கு அவன் தேவையான ஒரு சில காரியங்கள் ஊடையில சொல்லுகிறேன். என்ன நல்லா கவனிக்கணும். ஆமே, ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, அவன் ஸ்தோத்திரம் ஜெபம். இப்போ எல்லாருக்கும் ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனால் ஜெபிக்க முடியல. இப்போ விசுவாசத்தில் வந்தவர்கள் பாஸ்டர் சொல்லுவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. அவர் வீட்டில் வந்தாலும் அப்படி தானே சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுங்க, நாங்களும் ஜெபிக்கிறோம் நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. எப்போது அதுதான் சொல்றாங்க. பாருங்க, ஜெபத்தினுடைய கருத்து, அதனுடைய ஆழத்தை பற்றி இந்த பகுதியில் யாக்கோபு சொல்லுகிறார். ஏன்னா இப்போ பாருங்க, இது செய்தெடுக்க இந்த ஜெபம் நல்ல முறையாக செய்வதற்கு ரொம்ப கடுமை, ரொம்ப கடினம். அது அவ்வளவு சொல்லுகிறது போல செய்தெடுக்க முடியாது, செய்ய முடியாது. அதுதான் இப்போ பாருங்க, ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், மிக வேகத்தில் புரியும். இப்போ அம்மா தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களா? நீங்கள் ஒரு நாளில் இப்போ ஐயா சொல்லுவாங்க, பாஸ்டர் ஐயா சொல்லியிருக்கிறாங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, சமயத்தை ஒதுக்கி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. சரி, அதுக்கான என்ன வேலைகள் எல்லாம் மிக வேகத்தில் முடித்து 1 மணி நேரம் அவர் வேலைக்கு போயிட்டாரு, பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போயிட்டாரு. அவங்க வரதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் உள்ள உற்சாகமாக ஜெபிக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் ஒழுங்கு செய்து சரி ஜெபம் பண்ணலாம். இந்த நேரம் நெருங்கும் போது அக்கம் பக்கம் உள்ளவர் வருவாங்க. அக்காவா தங்கச்சி அதுன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். அம்மாவா யாருன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அக்கா என்ன வேலை முடிஞ்சதா? கிட்டத்தட்ட வந்துட்டு என்ன ஏதாவது காரியம் உண்டா? ஒன்றும் இல்லை, சும்மா பேசிட்டே இருப்பாங்க. நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் ஒதுக்கின நேரம் முடியும் வரைக்கும் ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. சரி, அப்போ நான் போட்டா எதுக்கு வந்திய? சும்மா தான் வந்தேன். நம்ம ஒதுக்கின நேரம் போயிடுச்சா? ஏன்னா நாம சொல்றது போல, நாம் நினைக்கிறது போல அவ்வளவும் ஒரு சிறிய காரியம் கிடையாது ஜெபம், லேசான ஒரு காரியம் கிடையாது ஜெபம். ஜெபமானது வல்லமை உள்ளது. அது செய்தெடுத்தால், அதை செய்தால், ஜெப வாழ்க்கை நமக்கு இருந்தால் நம்ம வாழ்க்கை நிலைமை மாறும். சோதரம் நிலை மாறும். அதுதான் நடக்கல. உங்களுக்கு அதுல அனுபவம் இருக்கும். நிறைய பேர் வருவாங்க, சும்மா பேசிட்டே இருப்பாங்க, ஒரு காரியமும் இல்லை, அக்க பக்கம் உள்ள காரியத்தில் பேசிட்டே இருப்பாங்க. நாம் ஒதுக்கிற நேரம் முடியறதும் சரி, நாம் கிளம்புறேன், எனக்கு நீ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. இப்போ பாருங்க, அப்படி யாராவது உங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுத்தால் கவனியுங்கள். ஸ்தோத்திரம். இனிமே நீங்க என்ன செய்யணும்னு தெரியுமா? அவங்க வருவாங்க இல்லை, தம்பி தங்கச்சியோ தாயோ அக்கான்னு கூப்பிட்டு வரும்போது நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ரொம்ப சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லணும். அது எதுக்கு பாஸ்டர்? பிரைஸ் தி லார்ட் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கண்டிப்பா வரவங்க கேட்பாங்க, ஏண்டி நீ ரொம்ப சத்தம் போடுறிய என்ன? அது வேற ஒன்றும் இல்லை,
நான் வேலையெல்லாம் ஒதுக்கி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம்னு இருந்தேன். ஆண்டவரே, ஒரு நபர் கூட வந்திருந்தால் எனக்கு உற்சாகமாக ஜெபிக்க முடியுமேன்னு எண்ணிக்கொண்டிருந்தோம். அப்போ நீங்கள் வந்துட்டீங்க. நீங்க வந்துட்டீங்க. ஜெபம் பண்ணுவோமா? அது பிசாசா இருந்தால் இதோட எங்களுக்கு ஒன்றும் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த முடியாது. அது பிசாசா இருந்தால் என்ன செய்யும்? அப்ப எனக்கு வேலை ஒன்றும் முடியல, நான் சும்மா அப்படியே வந்து எட்டி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நான் வரேன். அதேதான். அப்ப உங்களுக்கு காரியம் கிடைச்சதுல நல்லா உற்சாகம் அழியில சொல்லுங்க, பேரும் பிசாசு. அதுதான் பாஸ்டர் எல்லாம் சொல்லி, பாஸ்டர் பிரசங்கம் பண்ற ஊழியக்காரங்க எல்லாம் சொல்றாங்க, சத்தமா அழியில சொல்லுங்க பிசாசு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அதுக்கு அதனுடைய கௌரவத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். ஜெபத்தை நமக்கு நல்ல முறையாக ஒழுங்கா செய்தெடுக்க முடியாது. இப்ப பாருங்க, குடும்ப வாழ்க்கை பாருங்க, குடும்ப ஜெபம். நீங்க எத்தனை பேர் குடும்ப ஜெபம் பண்றீங்க? இந்த நாள் வரையில குடும்ப ஜெபம் ஒழுங்கா நல்ல முறையாக செய்தது உண்டா என்று யோசித்து பாருங்களேன். ஏன்னா தாய் ஆயத்தமாகும் போது தகப்பன் ஆயத்தமாக மாட்டாங்க. அடுத்த பிள்ளைகள் சொல்லுவாங்க, தாய் தம்பியும் சீக்கிரத்தில் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வா, நம்ம ஜெபம் பண்ணுவோம். எனக்கு முடியாது. ஏன்? எனக்கு ஒர்க் இருக்கு, அசைன்மெண்ட் இருக்கு, எனக்கு ரிப்போர்ட் இருக்கு, எனக்கு ப்ராஜெக்ட் இருக்கு. உங்களுக்கு சொன்னா போதும், எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் நாளைக்கு டீச்சர் கிட்ட நான் தான் பதில் சொல்லணும். உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை, வீட்டில் இருந்தா போதுமே அப்படின்னு சொல்லுவாங்க. தகப்பனுக்கு ஒரு பாட்டு பிடிக்கும், பிள்ளைகளுக்கு ஒரு பாட்டு பிடிக்கும். நான் எனக்கு பிடிச்ச பாட்டு பாடல, அதனால நான் பாட மாட்டேன். ஆமா, ஏன்னா நம்ம வாழ்க்கையில ஜெபம் நல்ல முறையாக உயர்ந்தால், அது நல்ல சரியான முறையில கர்த்தருடைய சமூகத்தில் நாம் உயர்த்தினால், நிச்சயமாகவே கர்த்தரிடத்தில் இருந்து வல்லமை இறங்கும், அது நமக்கு விடுதலையாகும். அதனால நம்ம அது நல்ல முறையாக செய்யவே விட மாட்டாங்க. இப்ப உதாரணத்தை சொல்றேன், சகோதரர்களுக்கு சொல்றேன், எல்லாருக்கும் சொல்லணுமே, சகோதரர்கள் சொல்றேன். இப்போ இவர் நம்ம ஆண்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா? நான் இப்போதான் கடையில் போயிட்டு நான் வரேன். நீங்கள் பாட்டு புக்கில் எடுத்து வச்சு, பைபிளில் எடுத்து வச்சு உட்கார்ந்துங்க, நான் இப்போ வரேன், நான் வரேன் அப்படின்னு பாருங்க. ஜெபம் முடிஞ்சாலும் வர மாட்டீங்க. ஏன்னா என்னன்னு தெரியுமா? அங்கே போகும்போது இதுவரை பார்க்காத மச்சன் எல்லாம் ரோட்டில் நிற்பான். மச்சான், உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆடுதே? ஒரு மச்சானை பார்த்து ஒதுக்கி நம்ம சொல்லி விடுறோம், அடுத்த மச்சான் வருவான். ஏன் நம்ம ஜெப வாழ்க்கை நடக்கக்கூடாது, அவ்வளோதான். ஒரு சிலவங்க வீட்டில் கூட்டம் போடுவாங்க. எங்கள் சபையில் எங்கள் ஊரில் அப்படி இருக்குது, அதனால் உங்களுக்கு சொல்லுகிறேன். கூட்டம் போடுவாங்க, உபாச கூட்டம். எனக்கு உபாச கூட்டம் வீட்டில் போட்டாங்கன்னா எனக்கு கண்டிப்பாக அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் இருக்கணும். தாய் தகப்பன் பிள்ளைகள் எல்லாரும் கண்டிப்பாக இருந்தே தீரும். அது என்னுடைய குறிக்கோள். அது நான் கண்டிப்பாக அதை சொல்லுவேன். நீங்களும் அப்படி தான் சொல்லு, யாராவது வராது அப்படியா? எல்லாரும் இருக்கணும். அது உபாச கூட்டம் யாருக்கு? உங்களுக்காக, குடும்பத்திற்காக. அப்போ அந்த ஒழுக்க செய்த நாளில் கூட்டத்துக்கு போகும்போது போன உடனே நான் கேட்பாங்க, சிஸ்டர் நம்ம வீட்டுக்காரரை காணும். ஐயா ஒன்றும் நினைக்காதீங்க ஐயா, போன 10 நாளாக வேலை இல்லையா, இன்னைக்கு தான் வேலை வந்தது. நீங்களுக்கு நிறைய அனுபவிச்சிருப்பீங்கண்ணா. இன்னைக்கு தான் ஒரு வேலை கிடைச்சது, இன்னைக்கு போகலைன்னா கன்றாக்கு கொண்டு போக மாட்டாங்க. சரிதானா? உங்களுக்கு அனுபவம் கிடையாதோ? ஓ, கேரளம் வேறொரு ராஜ்யமோ? ஹல்லேலூயா. அவர் இன்னைக்கு தான் ஐயா, வேற ஒன்றும் நினைக்காதீங்க. அப்போ அதுக்கும் எனக்கு ஒரு பதில் இருக்கு. என்னன்னு தெரியுமா? அப்படி அவர் சொன்னாங்கன்னா நான் சொல்லுவேன், சிஸ்டர் ஒரு காரியத்தை பண்ணுங்க, எல்லா நாளும் கூட்டம் வைங்க. வேலை கிடைச்சோண்டு போட்டு நமக்கு என்ன, நமக்கு ஒன்றும் கொடுக்க முடியல, சரி வேலையாவது கிடைக்குமே, இப்போ எல்லா நாளில் உபாசத்தை வைங்க. ஓஹோ, அதுவும் புரியலீங்கோ. புரிஞ்சு போய் இப்படி இருக்கிறீங்களா, புரியாம இப்படி இருக்கிறீங்களா? எனக்கு புரியலை. எத்தனை பேருக்கு புரிஞ்சு கொள்றீங்க நீங்க? ஹல்லேலூயா. 10 நாள் உனக்கு கஷ்டமா இருந்ததா? 10 நாள் நீ பட்டினி கிடந்ததா? ஒரு நாள் கூட இரு கர்த்தர் சமூகத்தில். ஏன்னா ஜெபம் அவ்வளோ லேசான காரியம் இல்லை. இப்போ பாருங்க, அதுக்கு ஒரு உதாரணத்தை சமயத்தில் நம்ம முடிக்கிறோம். உதாரணத்தை எடுத்துக்காட்ட சொல்லி, எடுத்துக்காட்டாக யாரை சொல்லி தெரியுமா? ஏலியா தீர்க்கதரிசியை சொல்லி இருக்கிறார் யாக்கோபு. 17-18 வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 5ஆம் அதிகாரம் 17
பாருங்கள், அப்போஸ்தலர் ஒரு ஜெப வாழ்க்கையின் எடுத்துக்காட்டாக ஒரு மாதிரியாக ஏலியா தீர்க்கதரிசி என்பவர்களை பற்றி நமக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறார். இப்போ நான் முதலாவது வாசித்த அந்த குறிப்பு முதல் வசனம் 13 வசனத்தை வாசிக்கும் பொழுது அதனோட அர்த்தம் இருக்கட்டும், வாசிக்க வேண்டாம். தேங்க்யூ. அப்போஸ்தலர் பாருங்க, அங்கே எழுதப்பட்டு தெரியுமா, உங்களில் பாடுகளை அனுபவிக்கிறவன் ஜெபம் பண்ண கடவன். சரிங்களா? உங்களில் பாடுகளை அனுபவிக்கிறவன் ஜெபம் பண்ண கடவன். அவன் குணமடைந்தவன் என்ன செய்யணுமா? சந்தோஷமா இருக்கிறவன் என்ன செய்யணுமா? பாட்டு பாட கடவன். அமேஸ்தோத்திரம். வியாதிஸ்தனாய் ஒருவன் இருந்தால், நோயாளியாக இருந்தால், சபையிலே மூப்பர்களை வரவழைத்து அவர்களுக்காக எண்ணெய் பூசி ஜெபிக்க வேண்டும் என்று அவருடைய வசனத்தில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்க, ஒரு கேள்வி அதுக்குள்ளால இருந்து வரதுக்கான ஒரு நியாயம் உண்டு. ஏன்னா கஷ்டம் வந்தா போதும் ஜெபம் பண்ணா போதுமா? கஷ்டம் வரும்போது மட்டும் ஜெபம் பண்ணா போதுமா? உங்களில் பாடுகளை அனுபவிக்கிற என்ன செய்யணுமா? சொல்லுங்கண்ணே. ஜெபம் பண்ணணும். அப்ப கஷ்டம் வரும்போது மட்டும் ஜெபம் பண்ணா போதுமா? போதாது, போதாது. இப்ப பாருங்க, அவன் ஸ்தோத்திரம், எப்பொழுது நமக்கு ஜெப வாழ்க்கை இருக்க வேண்டும். பவுலடியான் சொல்லுகிறான் எபேசியர்கள் நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம 10ஆம் வசனத்தில் இருந்து கீழ்ப்படி சுமார் 18ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது, வாசிக்க வேண்டாம், வாசிக்கும் பொழுது அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? மிகவும் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஸ்தோத்திரம், ரோமன் ராணுவ வீரர்கள் அணிந்து கொள்ளுகிற 6 ஆயுதங்களை பற்றி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம், அரைக்கு சத்தியம் கட்டி, நீதி என்ற கவசம் தரிச்சு, ரட்சையாம் சிரஸ்திரம் தரிச்சு, സമാധാന സുവിശേഷത്തിന്റെ ഒരുക്കം കാലിന് ചെരുപ്പാക്കി, വിശ്വാസം എന്ന പരിച പിടിച്ച്, വീണ്ടും വചനത്തിൽ പറയുന്നു സ്തോത്രം, ദൈവവചനം എന്ന ആത്മാവിന്റെ വാൾ എടുത്തുകൊണ്ട് നിൽപ്പിൻ. கடைசியாக என்ன சொல்கிறான்னு தெரியுமா? அவர் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், நீங்கள் எந்த சமயத்திலும், தேங்க்யூ பிரதர், எந்த சமயத்திலும் சகலத வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆயுதங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். நம்ம இடுப்பில் நம்ம என்ன கட்ட வேண்டும்? சத்தியத்தை கட்ட வேண்டும். என்ன சத்தியம்? சத்தியம் என்றால் பரிசுத்தம், சத்தியம் என்றால் ஆவியானவர். அது விரிவாக சொல்ல முடியல. இப்போ சத்தியம் என்றால் வசனம். நாம இப்படி எழுந்து இப்படி உற்சாகம் நிக்கிறோம், நடக்கிறோம், ஓடுறோம், உழைக்கிறோம். எதுக்கு? எப்படி? நம்ம இடுப்பில் பலம் இருக்கிறதுனால. அந்த பலம் வேண்டுமான நம்ம இடுப்பில் சத்தியத்தை கட்ட வேண்டும், வசனத்தை கட்ட வேண்டும், நம்ம பரிசுத்தத்தை கட்ட வேண்டும். வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சத்தியத்தால் அவரை பரிசுத்தம் பண்ணுவாயாக, உம்முடைய வசனம் சத்தியமாமே. பாருங்கள், எல்லா சமயத்திலும் ஜெபம் பண்ணணுமா? பாருங்கள், ஜெபம் விட்டு விடாதீங்கள். இங்க வந்து ஐயா ஜெபிக்கிறாங்க, நமக்கு எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறாங்க. ஒரு சிலவங்களுக்கு தனிமைப்பட்ட அனுபவத்தில் ஜெபிக்கிறாங்க, ஒத்தையில ஜெபித்து விடுறாங்க, குடும்பமாக ஜெபித்து விடுறாங்க. அது இருக்கட்டும், நல்லதுதான், உற்சாகப்படுத்துகிறான் நம்ம. ஆனால் அடுத்தபடி நம்ம வாழ்க்கையில் ஜெபம் இருக்க வேண்டும். பாருங்க, கஷ்டம் அனுபவிக்கிறோம், ஜெபிக்கட்டும். எந்த சமயத்திலும் ஜெபிக்கணும். சந்தோஷம் வரும்போது பாட்டு பாடுங்கள், கர்த்தரை நன்றி சொல்லி நாம் துதிக்கணும். நாம் ஒரு நோயாளியாக மாறிவிட்டால் நமக்கு வாழ்க்கையில் ஜெபித்து முன்னேற முடியலன்னா நம் சபையில் மூப்பர்களை வரவழைக்க கடவர்கள். ஏன்னா பாருங்க, புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபை ஆரம்பிக்கும் பொழுது அங்கே ஊழியர்கள் இருந்தாங்க. மிக மிக நல்லா புரிந்து கொள்ள, மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஊழியர்கள் இருந்தாங்க. ஆனால் இந்த சபையில் இப்போதெல்லாம் ஒரு ஊழியர் தான், 2 பேர் தான். அன்னைக்கு நிறைய இருந்தாங்க. ஏன்னா மூப்பர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. மூப்பர், எல்டர், as a pastor, பாஸ்டர் சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு தேவை வரும்பொழுது, உங்களுக்கு ஜெபித்து முன்னேற முடியலன்னா யாரை தெரிவிக்கணும்? முதல்ல இப்போத்த காலத்தில் பார்த்தா நிறைய பாஸ்டர்ஸ் உண்டு, அதுதான் கஷ்டம். ஒரு சிலவங்க உட்கார்ந்துருந்து நம்பரை போட்டு அப்படியே அடிச்சுட்டே இருப்பாங்க. ஐயா ஜெபம் பண்ணிக்காங்க, ஐயா ஜெபம் பண்ணிக்காங்க, ஐயா ஜெபம் பண்ணிக்காங்க, அங்க இங்க அங்க இங்க இங்க இல்ல. உங்களுக்குன்னு ஒரு நபரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஒரு போதகரை கொடுத்திருக்கிறார், பாஸ்டர் ஐயாவை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு முன்னேற முடியலன்னா பாருங்கண்ணே, ஸ்தோத்திரம், அவரை தெரிவிக்கணும். அவங்களும் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த சூழ்நிலைகளை ஸ்தோத்திரம் கடந்து போனக்கூடிய கிருபை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. இப்போ அவன் ஜெப வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். இப்போ பாருங்க, நம்ம வாழ்க்கையில் ஜெபிக்கிறவங்க கை தூக்கிறோம் இல்லை சொல்லுங்க. ஜெபிக்கிறவங்க யோசித்த பிறகு போதும்.
நான் எனக்கு ஒரு ஜெப வாழ்க்கை உண்டு என்கிறவங்கள கை தூக்கலாம். ஒரு 2-3 கரங்களை நான் நல்லா பார்க்குறேன். மீதி உள்ளவங்களெல்லாம் பாதி தான் தூக்கி இருக்கிறாங்க. டெங்கு பனி வந்த பிறகு, டெங்கு ஃபீவர் வந்த பிறகு அப்படி தான் கரங்கள் உயராது. சிக்கன்குனியா வந்த பிறகு கரங்கள் உயராது. என்னன்னு தெரியல, உயராது, தெரியல, குழப்பம் இல்லை. உங்களால் உள்ளாலே பாஸ்டர் அது உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை என்ன கிடையாது, நாங்கள் ஜெபிக்கிறது நானும் ஆண்டவரும் உள்ள காரியம். அதே தான் நானும் கேட்டேன். நான் இல்லாத காரியமும் கேட்கல. சரி இருக்கட்டும், நீங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பட் நல்லா ஜெபம் பண்ணிக்காங்க. அப்போ பாருங்க, ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம ஜெப வாழ்க்கை எப்படின்னு தெரியும், அது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஏலியா எடுத்துக்காட்டாக அதை நான் சொல்லுகிறேன் மீண்டும். ஏலியாவை எடுத்துக்காட்ட சொல்றேன். ஏலியா நம்ம போல ஒரு மனிதனாக இருந்தான் என்று வேதாகமத்தில் பார்க்கிறோம். அப்படிதான் மலையாளத்தில் எழுதியிருக்கிறது. ஏலியாவு நமக்கு சம சுபாவமுள்ள மனுஷனாயிருந்து நம்ம போலவே ஒரு மனிதனாக காணப்பட்டான். ஆனா அவர் மழை பெய்யக்கூடாது என்று ஜெபம் பண்ண போது 3.5 வருஷம் மழை பெய்யலையா? மீண்டும் ஜெபம் பண்ண போது மழைகள் பெய்ந்து ஆமென் ஸ்தோத்திரம் பூமி விளைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்க, ஏலியாவை பற்றி நம்ம நினைக்கும் பொழுது, ஏலியா தீர்க்கதரிசி பற்றி நம்ம நினைக்கும் போது நீங்க அவரை பற்றி எதையெல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறீங்க? இப்ப எல்லாரும் தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. பெரிய தீர்க்கதரிசி, பழைய ஏற்பாட்டில் பார்த்து அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஆனால் ஏசையா இருக்கிறாங்க. ஆனாலும் ஆமென் அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி பழைய காலத்தில். ஆனால் அவருடைய முக்கியத்துவம் என்ன தெரியுமா? அவர் தீர்க்கதரிசி என்பது மட்டும் இல்லை, அவர் தேவனுடைய உறவாடுகையில் அவர் நல்லா இருந்தாங்க. தேவனுடைய உறவு நல்லா இருந்தது. அடுத்தாப்புல ஜெப வாழ்க்கையில் நல்லா இருந்தது. நம்ம போல கிடையாது. நம்ம ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஜெபித்தா பிறகு ஒரு 10 நாள் ஜெபம் இருக்காது. இப்போ பாருங்க, ஒரு சில சமயங்களில் பார்க்கும் பொழுது ஜெபம் நிறுத்தவே தோணாது. சரிங்களா? ஆசை ஆசை, நீ ஜெபிக்கணும், இனியும் ஜெபிக்கணும், இனியும் ஜெபிக்கும். എൻ്റെ ഭാഷയിൽ പറഞ്ഞാൽ കൊതിയൂറുന്ന പ്രാർത്ഥന, കൊതിയൂറുന്ന പ്രാർത്ഥന. പ്രാർത്ഥിക്കാൻ ഒരു കൊതി, ഒരു ആസை, ஆசை, இனியும் கொஞ்சம் கூட ஜெபிக்கணும், கொஞ்சம் கூட ஜெபிக்கணும். இப்போ ஒரு நாளில் அப்படி இருக்கும், அடுத்த நாளில் இருந்து பிறகு ஜெபிப்போம், பிறகு ஜெபிப்போம். ஏன்னா தெரியுமா? இந்த ஜெப வாழ்க்கையானது மிகவும் கருத்தானது. அதை விட்டால் நமக்கு நிலைக்கவே முடியாது இந்த உலகத்தில். இப்போ பாருங்க, அப்போ தீர்க்கதரிசி ஏலியா ஒரு தீர்க்கதரிசி மட்டும் கிடையாது. அவருடைய செயல்களை நீங்க பாருங்க. அந்த வேதாகமத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இப்போ எடுத்து வாசிக்க வேண்டாம், அந்த பகுதியில் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே என்ன தெரியுமா? அவரு மரித்து போனவர்களை பிழைக்க வைக்கிறார்கள். அவர் போர்வை, அவர் தோளில் கிடந்த போர்வையை எடுத்து அவர் ஆற்றுல அடிக்கும் பொழுது தண்ணி வேறுண்டு போய் ஆமென் ஸ்தோத்திரம் அங்கே பாதை வெளிவாகி வருகிறது. பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் அவர் செய்தார். இப்போ பாருங்க, நமக்கு அதை யோசிச்சு கூட பார்க்க முடியாது, நமக்கு அதை நினைச்சு பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம புத்திக்கு, நம்ம திறமைக்கு அது செய்ய முடியாது. ஏன் இது யாக்கோபு எலியாவை எடுத்துக்காட்டாக சொல்ல தெரியுமா? நீங்களும் ஜெபித்தால் நம்ம புத்திக்கு, நம்ம ஆமென் ஸ்தோத்திர திறமைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் செய்யக்கூடாத காரியம் ஜெபத்தினால் தேவனால் முடியும் என்பதை எடுத்துக்காட்டுதான். அருமை தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களில் கூட உங்களுக்கு 40 நாள் கொடுத்துருக்குறாங்க ஆண்டவர். நீங்க வந்து கலந்து போற அனுபவம் இருந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க சூழ்நிலைகள் முழுவதும் மாறும், உங்க பிள்ளைகளின் நிலைமை முழுவதும் மாறும், உங்க குடும்பத்தின் நிலைமை முழுவதும் மாறும். ஏன்னா ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன்னு சொன்னார்ல, செய்து பாருங்க, செய்யுங்க. ஸ்தோத்திரம். உட்கார்ந்து ஜெபிக்க கொஞ்சம் கஷ்டம். ஒரு சில தெரியுமா, வந்து வரும்போதே ஒரு இவ்வளோ நீளமான ஒரு பேப்பரில் எல்லாம் எழுதிட்டு வருவாங்க. அது இதுனா ஒரு 1-2 நம்பர் போட்டு எழுதிட்டு வருவாங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கோங்க பாஸ்டர், நாங்கள் கவனிக்கிறோம், உங்களை கவனிக்கிறோம். இவர் கவனித்து இந்த நிலைமையில் ஆகிட்டாங்க. அப்படி தான் கொடுக்குறாங்க. 33 வருஷம் நிறைய பேர் கவனிக்கிறாங்க. ஐயா காரியம் முடிஞ்சால் ஆளை கூட காணும். புரியலை உங்களுக்கு? தமிழ் இவர்கள் புரிய மாட்டேங்க பாஸ்டர், தமிழ் குழப்பமா பாஸ்டர், இவங்களுக்கு புரியுதா புரியலையா? கொஞ்சம் கூட தாண்டும் போது, கொஞ்சம் சமயம் முடிக்கும் போது உங்களுக்கு புரியும். புரியறத சொல்கிறேன் நான், சரிங்களா? இப்போ பாருங்க, அப்போ நம்ம வாழ்க்கையில் ஜெபம் நாம் செய்யணும். செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம புத்திக்கு, நம்ம திறமைக்கு செய்ய முடியாத காரியத்தை தேவனால் செய்யக்கூடும். ஹல்லேலூயா. அதனால தான் ஜெபம். அப்போ இப்போ எந்த சூழ்நிலை இருக்கிறீங்க பிரச்சனை இல்லை.
அங்கே நீங்க அந்த சூழ்நிலையோடு கூட தேவ சமூகத்தில் முழங்கல் படிடுங்கள். அங்கே இருந்து உற்சாகமாய் ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உற்சாகப்படுத்த, உங்களுக்கு என்று ஆமென் ஒரு கைத்தாங்கல் கொடுக்க ஐயா இருக்கிறார். ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே நமக்கு ஒரு விடுதல் உண்டு. ஹல்லேலூயா. ஜெபம்னு சொன்னால் இல்ல, ஜெபத்துக்கு வந்தால் இல்ல, ஜெபித்த ஆரம்பித்தால். இங்க வரும்போது அவரெல்லாம் ஜெபிக்கும் போது அவரோடு சேர்ந்து இணைந்து ஜெபம் பண்ணுங்க. இப்போ என்ன, நமக்கு சமயம் இல்லை, அது ஒரு குழப்பம். சரி, அது விடுறேன் நான். இப்போ பாருங்க, அப்ப ஜெபித்தால் என்ன உண்டு? விடுதல் உண்டு. அவன் அசாத்தியமான காரியம் என்ன செய்யும்? சாத்தியமாகும். அப்படியே வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது. அதனால எடுத்துக்காட்டாக ஏலியா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார், அவன் ஜெபித்த பொழுது ஒரு மனித புத்திக்கு அவன் தகாத காரியங்கள், ஒதுங்காத காரியங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார். நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இது போலவே நம்ம வாழ்க்கையிலும் ஜெபித்தால் பற்பல அற்புதங்கள் நடக்கும். நிறைய காரியங்கள், அனுபவங்கள் எனக்கு சொல்ல முடியும். ஆனால் ஆமென் ஸ்தோத்திரம், மிக வேகத்தில் முடிக்கிறதுனால 3 காரியத்தை உங்களுக்கு ஆமென் அறிவுரை செய்து நான் மிக வேகத்தில் வசன பகுதியிலிருந்து ஆமென் நான் முடிக்க விரும்புகிறேன். இப்போ இந்த பகுதி 13ஆம் வசனத்தில் இருந்து 18ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது இதுக்குள்ளால 3 காரியத்தை 4 காரியம் வரை மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு ஜெப வாழ்க்கை. அதோட இந்த பகுதிக்கு வேறொரு முக்கியத்துவம் உண்டு. என்னன்னு தெரியுமா? நோயிலே இருந்து விடுதலை பெறுவதற்கான ஜெபம். நோயாளிக்கு எப்படி குணமாக முடியும், அதற்கான ஒரு ஜெபம். ரோக சாந்தி பிரார்த்தனை. ஒரு நோயிலே இருந்து ஒரு நபர் விடுதலை பெற வேண்டும், ஆனால் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு அறிவுரை கர்த்தர் கொடுக்கிறார். மிக வேகத்தில் ஆமென் ஸ்தோத்திரம். அதில் நம்ம 5ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் வாசிப்போம். பாருங்க, விசுவாசம் உள்ள ஜெபம் போதும். தேங்க்யூ. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? முதலாவதாக ஜெபிக்கிறவர்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும்? விசுவாசத்தோட. அது நான் 2-3 கேள்வி உங்களிடத்தில் வச்சு விடுகிறேன், நீங்க சிந்தித்து அதன் பதில் கண்டுக்கோங்க. ஆமென் ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறீங்களா? ஜெயிப்பீங்களா? நல்லா ஜெயிப்பீங்களா? அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அப்போ ஜெபிக்கும் பொழுது இப்போ நிறைய காரியங்கள் நாம் ஜெபிக்கிறோம். ஒரு சில நபர்கள்ட்ட ஜெபத்தை பார்த்தா, ஏன்னா இது கார்பரேஷன் கிடையாது, பஞ்சாயத்தா கார்பரேஷன்? எப்படி இது? பஞ்சாயத்து. பஞ்சாயத்தில் கிராம சபை உண்டாகும். கிராம சபை அறியாம பஞ்சாயத்து கூட்டம் கூடும்போது வீடு தேவையானவர்கள், மெயின்டெனன்ஸ் தேவையானவர்கள், ஆடு கோழி கூடு அப்படின்னு தேவையானவர்கள் ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க இல்லையா? உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் என்ன செய்யணும்? ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஆனால் செலவங்க என்ன தெரியுமா? அந்த ஃபார்ம் கிடைச்சாங்கன்னா உடனே எடுத்து எல்லாத்துலையும் டிக் பண்ணுவாங்க. வீடா வீடு, ஆடா ஆடு, ஊடா கூடு, ஆமென் ஸ்தோத்திரம், கிணறா கிணறு, எல்லாத்தையும். அப்போ வரவங்க கூட வரவங்க கேட்பாங்க, ஏண்டி நீ எதை அபேஷை பண்ணி, நீ எது அபேஷை கொடுத்தீங்க? எல்லாத்தையும் கொடுக்க. நான் இனி கொடுக்காததுனால கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. ஆமாம், ഞാൻ ഇനി അപേക്ഷ കൊടുക്കാത്തോണ്ടാണ് തരാത്ത എന്നോമാര് പറയരുത്. എല്ലാം അടിച്ചിട്ടുണ്ട്. അതുപോലவே ஒரு சிலவங்க ஜெபம் பண்றாங்கனே, எல்லாத்தையும் ஜெபம் தாருங்க ஆண்டவர். ஒரு 100 ஜெபக்குறிப்பு, 100 ஜெபக்குறிப்பு. ஒரே ஒரு கேள்வி அதுக்குள்ளால. நீங்க ஜெபிக்கிறீங்க, சரி 100 காரியமும் நடக்கும் என்று நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அதை பத்தி கேட்டா கேட்கிறோம், கொடுத்தா கொடுக்கட்டும், போனா ஒரு வார்த்தை, கிடைத்தால் ஆணை. எப்படி? ஐடியா கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். தட் an idea சர்ஜி. எல்லா அபேஷையும் விட்டு கொடுக்குறாங்க ஆண்டவரத்தில். ஆண்டவரை தாரும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஐயோ. ஆனா விசுவாசிக்கிறான கேட்டா ஆமென்று நீங்க சொல்லவில்லை. ஒரு சில கேள்விகள் உயர்கிறது. இல்லாமலா நாங்க வந்திருக்கோம். இடைக்கு நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். என்னன்னு தெரியுமா? எனக்கு விசுவாசம் இருக்கிறதா?
அது நம்ம மற்றவங்க குத்த சொல்ல வேண்டாம், நம்மளே யோசனை பண்ணி பார்க்க, நம்மளே பரிசோதனை பண்ணி பார்க்க வசனம் சொல்லி இருக்கிறது. நீங்களே உங்களை சோதனை பண்ணி பாருங்கள் வசனம் சொல்லி இருக்கிறது. இப்போ நம்ம அப்போ ஒரு வசனம் வாசிங்க பார்ப்போம். அப்போ அதை முடியும், அதோட அந்த பகுதியை விட்டுருவோம். 2 காரியத்தை விரிவாக சொல்லணும். ஏன்னா நமக்கு விடுதலை வரல, ஏன் நம்ம ஜெபத்தில் ஆண்டவர் விடுதலை கொடுக்கல. ஒரு சிலவங்க இப்போ சொல்கிறேன் தெரியுமா, பழையது போல பாஸ்டர் நமக்காக திறப்பின் வாசல் என்று ஜெபிக்கவே இல்லை. போன காலங்களில் எல்லாம் பாஸ்டர் போராடி ஜெபம் பண்ணுனாங்க. இப்போ வந்தா பார்த்தோன்னே என்ன தெரியலை. அந்த புதுசாக 5-6 குடும்பம் வந்த பிறகு பாஸ்டர் நமக்கு வித்தியாசமாக தெரியுது. இது எல்லா குடும்பத்தில் உள்ள ஒரு பிரச்சனை. புதுசாக 5-6 குடும்பம் வந்தான்னு பாருங்கள், பாஸ்டர் அவங்கள கவனிக்கணும். தாய்மார்கள் எல்லாம் கை தூக்கணும், பிள்ளைகளை தாய்மார்கள் எல்லாம் கை தூக்குங்க பார்ப்போம். நல்லா கை தூக்குங்க, ஊடையில் அது புரிஞ்சு கொள்றது நல்லது. ஆமாம், உங்களுக்கு கொஞ்சம் குறைந்த வயசு 2 பிள்ளைகள் இருப்பாங்க இல்லையா, குறைந்த பட்சம் 1 இடத்துல தப்பில் இருப்பாங்க. அப்போ பிள்ளை, இப்போ 2வது பிள்ளை வரும் பொழுது பிள்ளை என்னுடைய ஆவலாதி என்ன, எனக்கு தெரியும் என்ன இடத்துல அன்பில்லை, அவனுக்கிட்ட தங்கச்சி கிட்ட தான் எனக்கு தெரியும். இல்லை தெரியுதுல்ல, அங்கே தெரியுதுல்ல, உனக்கு தெரியலையோ பேரவு எல்லாம் சொல்லுவாங்க. இளைய பசங்க மூத்த பசங்க சொல்லுவாங்க, எனக்கு தெரியும் உங்களுக்கு தம்பிக்கிட்ட தான் பாசம் முழுவதும், என்னிடத்துல பாசம் கிடையாது. இது அப்போ விசுவாசின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையா? அந்த சின்ன பிள்ளைக்கு கொஞ்சம் கூட பராமரிப்பு தேவைப்படுது, கொஞ்சம் கூட கவனிப்பு தேவைப்படுது, அதனால கவனிக்கிறோம். இப்போ என்ன சொல்கிறோம், எனக்கு தெரியும். ஆமாம், எல்லாரும் தெரிஞ்சவங்க பெரிய ஞானிகள், அறியாதவர்கள் ஒருவரும் இல்லையே, அதுதான் கஷ்டம். நமக்கு பிரசங்கம் பண்ண வேண்டிய தேவையில்லை, எல்லாம் அறியாம எல்லாம் தெரியுமா? இப்போ பாருங்க, மார்க் நற்செய்தி நூலில் ஒரு வசனம், அந்த வசனத்தை விட்டு சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். விரிவாக சொல்ல இப்போ பத்தலை, இன்னும் நிறைய வசனம் எடுக்க வேண்டியிருக்கும். ஆமென் ஸ்தோத்திரம். மார்க் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஸ்தோத்திரம். பாருங்க, இது சொன்னது இயேசுநாதர் ஐயா சொல்லியிருக்கிறார், கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என்ன, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்ளீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். எப்போ உண்டாகும்? விசுவாசிக்கும் போது உண்டாகும். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிற விஷயங்களிலே கர்த்தர் எனக்கு தருவார், கொடுப்பார், செய்வார் என்று விசுவாசித்தால் அது கிடைக்கும், இல்லாட்ட கிடைக்காது. அதுக்கு பாஸ்டர் சொல்ல குத்தம் சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது, சும்மா ஏசிட்டு இருப்போம். ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டில் என் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் உண்டு சொல்ல, இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரி சொல்கிறாங்க, பாஸ்டர் நீங்கள் என் தம்பி கொழுந்தனார் வீட்டில் ஜெபம் பண்ணுங்கிறது போல இங்கே ஜெபம் பண்ணலை. அது எப்படி எனக்கு புரியல பாஸ்டர். நானே 33 வருஷம் ஆச்சு பாருங்கண்ணே, எனக்கும் தெரியாத நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த சகோதரி கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு குடும்பத்தில் 3 சகோதரர், 3 பிள்ளைங்க, 3 ஆண்கள். அப்போ 3 வீட்டில் நான் தான் கூட்டம் நடத்துகிறேன். பார்த்தீங்களா, ஒரு சபையில் குடும்பத்தில் 3 அண்ணன் தம்பி சின்ன தம்பி எல்லா வீட்டில் நான் தான் கூட்டம் நடத்துகிறேன். ஆனால் குடும்பத்தில் சௌரி சொல்கிறாங்க, என் சின்ன, ஆனால் முதல்ல அவங்களுக்கு வீடு கிடச்சிது. ஜெபம் பண்ணி பாருங்கள், நிறைய இது போல் மழை காலங்களில் கூட்டம் நடத்தும் போதெல்லாம் ஒழுகிட்டே இருக்கும். அப்படி நனைஞ்சு நின்று தான் நான் பிரசங்கம் பண்ணேன். ஆண்டவர் அவருக்கு ஒரு சிறிய வீடு தான், ஆனால் அவர் நல்ல ஒரு வீடை கொடுத்தாங்க. அடுத்தாப்பில் அந்த வீடு பிரதிஷ்டை எல்லாம் முடிஞ்சு அடுத்த ஒரு கூட்டத்துக்கு முதல் 2ஆம் வீட்டில் வரும்போது அந்த மனைவி சொல்கிறாங்க, என் கொழுந்தனார் வீட்டில் ஜெபிக்கிறது போல நீங்கள் இங்கே ஜெபிக்கலை. அது எப்படி பாசுறேனே, அது எது எனக்கு தெரியலை. ஹலோ, விசுவாசியுங்கள், விசுவாசம் இருந்தால் கிடைக்கும், இல்லாட்டா கிடைக்காது. எதுக்காக இந்த கூட்டம்? இது கூட்டம் உபவாச கூட்டம் கிடையாது, என்ன ஜெபம், 20 நாள் ஜெபம். ஏன்னா நமக்கு இந்த ஜெப கூட்டம் வச்சுருந்தா நம்ம விசுவாசம் வர்த்திக்க பண்ணணும், நம்ம விசுவாசம் பெருகணும், அப்படியே நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மிகவும் எளிதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் புரியும்படிக்கு. அப்போ விசுவாசம் நம்ம நீங்களே சிந்தித்து பார்க்கணும். நம்ம ஜெபிக்கிறதுல எல்லாம் விசுவாசிக்கிறீர்களா? தலைவலி மாறும், கேன்சர் மாறுமா? அப்பா பயமுறுத்துறாங்க. இயேசுநாதருக்கு கேன்சரும் சரிதான், தலைவலி ஜலதோஷமும் சரிதான், அவருக்கு ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை.
நம்ம தான் அது பெருசு, உங்களால் கூட முடியாத ஆண்டவரே, நீர் என்ன செய்ய போறீரோ, என்ன செய்ய போறீரோ. இயேசுவை கூட நம்ம பயமுறுத்துறாங்க பாஸ்டர். பார்த்தீங்களா, நீ என்ன செய்ய போறீங்க இதுல? எங்களுக்கும் உங்களுக்கு ஒன்றும் உதவி பண்ண முடியல, நீங்க என்ன செய்ய போறீங்க ஒத்தையில? அவர் யாருன்னு புரிந்து விசுவாசிங்க. இந்த பகுதியை விடட்டா, புரிஞ்சுட்டீங்களா? ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்? விசுவாசத்தோட. பாஸ்டர் ஜெபிக்கிறாரு. இந்த சபை சார்ந்தவர்களை உங்கள் குடும்பத்தின் பெயரை ஒரு நபர் பேர் கூட சொல்லிப்பான். கணவர் பேர், சிலைகள் வீட்டுக்காரர் பேர் சொல்லி, சகோதரன், இந்த சகோதரன் கூட குடும்பத்தை முழுவதுமாக அந்த பிள்ளைகள் உங்களோட சமூகத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரை என்று சொல்லி தோற்றம் பண்ணாமல் இருக்க முடியாது ஒரு ஊழியக்காரனுக்கு. முடியுமா ஐயா? எல்லா சமயத்திலும் விரிவாக ஒன்றும் சொல்ல ஜெபிக்க முடியாது. ஆனால் ஊடையில் நீங்கள் சொல்கிறீங்க ஐயா, இன்னும் ஒரு விஷயத்திலோட இருக்குது, ஜெபம் பண்ணிக்கன்னா அதை எடுத்து விரிவாக சொல்லி ஜெபிப்போம். இல்லாட்டா உங்களை தேவ சமூகத்தில் கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருக்க முடியாது. புரிஞ்சுக்க. அப்போ முதல்ல நம்ம ஏன் நமக்கு ஜெபிக்கிறது விடுதலை வரல? ஜெபிக்கிறோம். நம்ம ஜெபிக்கிறதெல்லாம் என்ன செய்யலை? விசுவாசிக்கலை. இப்போ ஐயா கிட்ட வராங்க, நெஞ்சு வலி இல்லை ஹார்ட் பிரச்சனை, டாக்டர் சொல்கிறாங்க ஆப்ரேஷன் வேணும். ஐயா சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறாங்க, விசுவாசி ஜெபம் பண்ணுங்க, ஒன்றும் ஆகாது, உங்களை கத்தி நான் தொடாது. நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்க? அவங்களுக்கெல்லாம் அப்படி சொல்லலாம். டாக்டர் சொல்லியிருக்காங்க, அது ஸ்பெஷலிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பெரியவர், அவர் பெயர் கொண்டவர். அது அனுப்பி ஏசோ என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே வார்த்தை வருது இல்லை, நான் நம்புறேன் ஆண்டவரை, நான் நம்புறேன், அவ்வளோதான். ஏன்னா இந்த டாக்டரால் கூட அது முடியாது செய்ய. மலையாளத்தில் ஒரு பாடல், பழைய சிஎஸ்ஐ பாடல் புத்தகத்தில் உண்டு. எனக்கு அதில் 2 வருஷம் ரொம்ப பிடிக்கும். ஜெப வாழ்க்கையில் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்னு தெரியுமா? கிடைச்சா கிடைக்கட்ட போட்டும், அப்படி இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல, போனா ஒரு வார்த்தை, கிடைத்தால் ஒரு யானை, அப்படியும் இல்லை. மலையாளத்தில் ஒரு அழகான பாடல் அது. தாய்மார்கள் ஒருவேளை தாய் தகப்பனர்களும் தெரியலாம், பழைய ஒரு பாடல். அதில் தமிழில் வேணா கூட இருக்கலாம் அந்த பாடல். உணர்த்திக்கும் വരാമെല്ലാം ക്ഷണം തന്നിടണമേ, ഉണർത്തിക്കും വരാമെല്ലാം ക്ഷണം തന്നിടണമേ, തുണാ നീ എന്നിയെ വേറിൽ ലറിഞ്ഞു നൽകണമേ. அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுதா? நீ இல்லாம யாரும் இல்லை அப்பா எனக்கு. அந்த உள்ளால ஒரு நெருக்கம் ஏற்படுது, எனக்கென்று செயல்பட நீர் அல்லாமல் யாரும் இல்லைன்றவர என்று சொல்லி തുണാ നീ എന്നിയെ വേറി അറിഞ്ഞു നൽകണമേ. അത് പരനെ നിൻ തിരുമുമ്പിൽ വരുന്ന ഒരു സമയേ ശരിയായി പ്രാർത്ഥന ചെയ്യുവാൻ കൃപയെ തന്നരുൾക. அவ்வளோ ஒரு விசுவாசம். எனக்கு எதை செய்தாலும் செய்ய வேண்டியவர் இயேசுநாதர் மட்டுமே என்கிற ஒரு விசுவாசம் இருந்தால் ஜெபியுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். மிக வேகத்தில் 16 வசனத்தை வாசிப்போம். 16 வசனம் மீண்டும் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கரங்களை தூக்கி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, அதில் இருந்து சொல்ல அது கொஞ்சம் உண்மையிலே மிகவும் விரிவாக சொல்ல வேண்டியது. ஏன்னா அது கொஞ்சம் நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்கிற ஒரு காரியம். இப்போ ஒருவருக்கு ஒருவர் குற்றங்களை அறிக்கையிட்டு என்ன செய்யணுமா? ஜெபிக்கணுமா? அது எப்படி? நீங்க இதற்கு முன்பதாக இந்த வசனத்தின் பகுதியை வாசிச்சிருக்கீங்களா? இதை பற்றி கொஞ்சமாவது நீங்க சிந்தித்து பார்த்தது உண்டா? என்ன பாஸ்டர், நாங்கள் சங்கீதம் விட்டு எந்த பாடலையும் படிக்க மாட்டோம் பாஸ்டர். சங்கீதம் வசனம் என்று சொன்னால் எங்களுக்கு
சங்கீதம். 1 சங்கீதத்திலிருந்து 150 சங்கீதம் வரைக்கும். ஆமே, ஸ்தோத்திரம். எல்லாம் படிங்கண்ணே. இதுக்கு என்ன அர்த்தம் என்ன? இப்போ பாருங்கள், எழுதிட்டு படிச்சுட்டு மிகவும் நீங்கள் வாசிச்சு பாருங்கள், எல்லாரும் ஒன்று பாருங்க. அங்கே பாருங்க, உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ண கடவுள் எழுதப்பட்டிருக்கு. அப்போ எப்படி அது? எப்படி? ஏன் குத்தம் எல்லாம் உங்களோட சொல்ல, உங்கள் குற்றம் எல்லாம் என்கிட்ட சொல்ல, அப்படியா? இல்லை, வேண்டாம், விட்டுருவோம். ஏன் பாவம் எல்லாம் பாஸ்டர்கிட்ட சொல்ல, அவர் பாவம் எல்லாம் என்கிட்ட சொல்ல, அப்படியா? சொல்லுங்கண்ணே சத்தமா. நம்ம வேற குத்தமாக ஒன்று நினைக்காதீங்க. ஆர்சி சபையில் ஐயர்கிட்ட எல்லா குத்தமும் போய் அவங்ககிட்ட சொல்லணும். பாவ மன்னிப்புக்காக அவர்கிட்ட அருகே செய்யணும். அவங்க அதுக்கு பதிலளிப்பாரா? அப்போ அவர் குத்த யார்கிட்ட சொல்லுவாங்க? நம்மகிட்ட சொல்லணுமே. அப்படித்தானே வசனம் எழுதி இருக்கிறது. வசனத்தை செய்யும்போது அப்படி அங்கிட்டு இங்கிட்டு வேண்டாமா? இது ஒன் சைட் டிராமையா? புரியுதாமா? என் தமிழ் குழப்பம் இல்லைல்ல. ஒரு ஆள் சொன்னா போதும். அப்படியா? அது இல்லை. என்ன, நமக்கு விடுதலை வர வேண்டுமா? ஒரு சில சமயங்களில் ஊழியர் கூட கலங்கி போவாங்க. என்ன தெரியுமா? ஐயா, ஏசப்பா, இனி எவ்வாறு இந்த குறிப்புக்காக, இந்த விஷயத்துக்காக ஜெபம் பண்ண வேண்டும்? எப்படி ஜெபம் பண்ணணும்? ஏன்னா நம்ம படித்த பாடம் முழுவதும் சொல்லி ஜெபம் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோ முடிச்சா உபவாசித்து முழித்திருந்து சமயத்தை ஒதுக்கி கடைபிடித்து மிக 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 வசனங்கள் அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுற பிறகு நடக்கலை. ஏன் நடக்கலைன்னு தெரியுமா? இதுதான் காரணம். இப்போ ஏன் குற்றம் பாஸ்டர்கிட்ட சொல்ல, அவர் பாவம் என்கிட்ட சொல்ல, அது இல்லை, கிடையாது. ஏன்னா யாருக்கிட்ட எல்லாம் நாம் குற்றம் உள்ளவர்களாக இருக்கிறோமா அவரிடத்தில் போய் அருகையிட்டு ஒப்புரவாக வேண்டும். ஸ்தோத்திரம். அப்போ மிக வேகத்தில் முடிக்க வேண்டுமானபடியினாலே கேள்வி. இப்போ எல்லாரும் பதில் சொல்லணும். என்ன? ஸ்தோத்திரம். உங்களுக்கு யாரிடத்துல சண்டை இல்லைல்ல? ஐயா, அம்மா சொல்லுங்களேன், நான் முடிச்சுட்டு போக போகிறேன். നിങ്ങൾക്ക് ആരോടെങ്കിലും പിണക്കം ഉണ്ടോന്ന്? ഒരു ചിലവങ്ങ് சொல்கிறங்க, இருந்தால் நாங்கள் சொல்கிறோம், ഞങ്ങൾ പറയുമെന്ന് വിചാരിച്ചു ഒന്ന്. நீங்கள் எல்லா இடத்துல நல்ல மனதோடு இருக்கிறீங்க என்ன? ஒரு இடத்துல கேள்வி கேட்டேன் பாஸ். இந்த கேள்வி ஒரு இடத்துல கேரளாவில் ஒரு இடத்துல கேட்டேன், ஒரு பாட்டியம்மாட்ட கேட்டேன், உங்களுக்கு யாராவது இடத்துல சண்டை அடிக்கிறீங்களா, பிணக்கமானு ചോദിച്ചു. அப்போ அந்த தாயார் என்ன சொன்னாலும் தெரியுமா, எங்களுக்கு யார் இடத்துல சண்டை கிடையாது, ஆனால் பார்த்தா பேச மாட்டாங்க, பார்த்தா பேச மாட்டாங்க, சண்டை கிடையாது. அப்படி யாராவது இருக்கிறீங்களா? சண்டைன்னு இல்லை, பார்த்தா. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், தைரியமா சொல்ல. தாய் தாப்புக்கிட்ட பேசாத பிள்ளைங்க, கணவர்கிட்ட பேசாத மனைவிங்க, மனைவிட்ட பேசாத கணவர்கள், பிள்ளைகிட்ட பேசாத தாய் தாப்பனர்கள், எல்லாரும் ஜெபம் பண்றோம், அந்த மாதிரி தாருமப்பா தாருமப்பா தாருமப்பா. முதல்ல எல்லாம் சொல்ல, நீ வாருன்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வரவிட்டாலும் குழப்பம் இல்லை, தாரும் வந்ததெல்லாம் போதும், இனி எங்களுக்கெல்லாம். ஹல்லேலூயா. இன்றைய தினத்தில் நாம் யாரெல்லாம் யாரிடத்துல எல்லாம் சண்டையாக இருக்கிறீர்களோ நாம் பரிந்து பேச வேண்டும். அதுக்காக தான் கூட்டம். ஏன்னா இது என்னுடைய சொந்த அறிவு உங்களுக்கு சொல்லலை, வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்க, வாசிங்க பிரதர், நம்ம மார்க்கு நற்செய்தி நூலில் நம்ம ஏற்கனவே வாசித்த 11ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள், 25-26 வசனங்கள் எடுத்து வாசிப்போம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படிக்கு அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அடுத்த வசனம்,
நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவு உங்களுக்கு உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். മലയാളത്തിൽ കുറച്ചും കൂടി കേൾക്കാൻ രസമാണ് അത് എഴുതിയിരിക്കുന്നത്. നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുവാൻ നിൽക്കുമ്പോൾ നിങ്ങൾക്ക് ആരോടെങ്കിലും വല്ലതും ഉണ്ടെങ്കിൽ, ഇത് ഇങ്ങനെ എഴുതപ്പെട്ട 6வது இடத்திலாவது കുറ്റമായിരുന്നാൽ, മലയാളത്തിൽ പറഞ്ഞിരിക്കുന്ന ആരോടെങ്കിലും വല്ലതും ഉണ്ടെങ്കിൽ, വല്ലതും ഉണ്ടോ? അതെങ്കിലും മലയാളത്തിൽ മനസ്സിലാകുന്നുണ്ടോ? ആരോടെങ്കിലും, എൻ്റെ ഭാഷയെ പറഞ്ഞ ചിലരോട് ചെറിയ കറുപ്പ്, ഉള്ളിൽ ചെറിയ ഒരു കറുപ്പ്, അവരെ കാണുമ്പോൾ മുറുമുറുപ്പ്, മറ്റുള്ളവരോട് പറഞ്ഞ് പിറുപിറുപ്പ്, മൊത്തത്തിൽ ഒരു വെറുപ്പ് ഉണ്ടോ? ஹல்லேலூயா. இந்த 40 நாள் கூட்ட ஜெபம் மிகவும் ஆசீர்வாதமாக மாறும். இதுவரை ஒரு டாக்டராலும் உங்களுக்கு மருந்து கொடுத்து குணமாக்க முடியாத நோய் இன்ற பகல் வேளையிலே அது நீங்கி விடுதலையாகும். யாரெல்லாம் ஒப்புரவாக தயாராக, பாஸ்டர் யார் சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம், பாஸ்டர் நான் பேச மாட்டேன்னு சொன்னா பேச மாட்டேன். ஆமாம், உங்களோட பெரிய பிரசங்கியாரெல்லாம் சொல்லியிருக்காங்க, போய் பேசுங்க, போய் மிண்டுங்க, பழகுங்க, தம்பி தானே, அக்கா தானே, தங்கச்சி தானே, தாய் தானே, தகப்பன் தானே, உங்களோட பெரிய பாஸ்டர்லாம் சொல்லிருக்கோம், நாங்கள் கேட்கவில்லை, இனிமே கேட்பானா? മലയാളത്തിൽ പറഞ്ഞാൽ മിണ്ടൂല എന്ന് പറഞ്ഞാൽ മിണ്ടൂല തന്നെ. பேச மாட்டோம் பேச மாட்டோம். அப்படி உள்ளவர்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு அறிவுரை தரேன், பரலோகத்தில் போக மாட்டீங்க. புரியுதா? அல்லேலூயா. பேச மாட்டோம், நான் பேச மாட்டோம்னு சொன்னா போக மாட்டோம், நீங்க போக மாட்டோம், அவ்வளவுதான், வேற ஒரு பிரச்சனையும் கிடையாது. எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? அல்லேலூயா. அப்போ யார் இடத்துல இருந்து மனக்கசப்பாக இருந்தால், கொஞ்சம் கருப்பாக இருந்தால், இந்த தினத்தில் ஏன் இதற்கு ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு அனுமதிச்சு தந்திருக்காருன்னு தெரியுமா? அவரெல்லாம் தூரத்தில் இருக்கிறாங்களே, போய் பேசி ஒப்புரவாக கஷ்டம், அதனால தான் தேப்பான் பெட்டி கொடுத்துருக்காங்க. தோய்த்து விடுகிறீர்களே. இன்னைக்கு போய் மத்தியானத்துக்கு மேலே ஃபோன் பண்ணுங்க, யார் அவர் நம்பர் இருக்குமே, இல்லைடா கேட்டு பாருங்க, அக்கம் பக்கம் உள்ளவர்கிட்ட கண்டிப்பாக இருப்பாங்க. ஃபோன் அடிச்சு பாட்டு பாருங்க, இப்போ சொல்லுங்கள், ஒரு பிரசங்கர் வந்தாங்க, அப்படி இப்படிலாம் சொன்னாங்க, வசனம் சொன்னாங்கன்னு சொல்லுங்கள், அப்படி இப்படி இல்லையா, வசனம் சொன்னாங்க, அதனால் உங்களிடத்துல நான் மன்னிப்பு கேட்குறேன், மன்னிச்சிருங்க, இனி இப்படி இராது, சரியா? ஒரு வார்த்தை தானே, விட்டு விடுங்கண்ணே. பாவத்தின் கயர்கள் நம்ம இடத்துலேருந்து போட்டுமே, பாவத்தின் கயர்கள் நம்ம இடத்துலேருந்து போட்டுமே, விடுதலை நமக்கு வரட்டுமே, பெரிய அற்புதங்கள் நமக்கு நடக்கட்டுமே. ஒரு சின்ன காரியம் தானே இது, ஒரு சின்ன காரியம், மிக வேகத்தில் சொல்லி ப்ரைஸ் எல்லாம். இப்போ பாருங்க, ஏன்னா இதுக்கு ஆதாரமான ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாங்கள் ஒரு குழுவில் ஜபக்குழு ஆகிட்டு இருந்தது, ஒரு இது போல் நீங்கள் சபை, அது ஒரு ஜபக்குழு, சின்ன ஒரு டீம் ஒர்க்கு. அப்போ ஒரு எல்லா 2ஆம் சனிக்கிழமை இது போலவே, 2ஆம் சனிக்கிழமை முடிகிறது போலவே, வேலைக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, அப்படின்னா 3 நாளுக்கு ஒரு கூட்டம், உபாச கூட்டமாக இருக்கும். அது 3 நாள் கூட்டத்தை ஆயத்தம் செய்து நடத்தி இருந்தோம் நாங்கள். அப்போ ஒரு தாயார் வருவார். அவர் வந்தவர் பார்த்தோன்னா ரொம்ப சங்கடமாக தோணும் நமக்கு. ஏன்னா காக்கா வலிப்பா, சுவாசம் முட்டலாம், அப்படின்னா ரொம்ப சிரமப்படுவாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் பார்த்தா நமக்கு தோணும், இப்படி இருந்து கஷ்டப்படுறதோட சாகிறதா நல்லா நமக்கு தோணும். அவன் சொல்லக்கூடாது, அப்படின்னாலும் தோணும். ஆனால் வரும்போது 3 நாள் கூட்டம், அந்த ஆலயம் விட்டு போகாது அவர். அந்த தாயார் அங்கே உட்கார்ந்து 3 நாளும் ஜெபம் பண்ணி கூட்டம் முடிஞ்ச விடுத்தோம்னா, அதுக்கான ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? 3ஆம் நாள் போகும்பொழுது விடுதலை பெற்று தான் போவாங்க. அவர் அந்த தாயார் விடுதலை அடைந்து தான் போவார். ஆனால் ஒரு காரியம், 10 நாள் நல்லா இருக்கும் ஐயா, 10 நாள் நல்லா இருக்கும். அடுத்தாப்புல 10 நாள் சொஸ்தமானம் இல்லை, அதுவும் கூட சேர்த்து இழுத்து வலிச்சிருவான், அப்படின்னு வச்சுருவான். அப்படியே கஷ்டமாக இருக்கும். அடுத்த மாதம் வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, விடுதலையாகவும் போவாங்க. அடுத்த மாதம் வருவாங்க, மீண்டும் ஜெபம் பண்ணுவாங்க, விடுதலையாகவும் போவாங்க. எல்லா மாதமும் இப்படி சுகமடைந்து போகிறது, அதுபோல் மீண்டும் நோய் வந்து வருகிறது, ஜெபம் பண்ணுகிறது, போகிறது, இப்படியே ஒரு சில மாதங்களாச்சா ரொம்ப சங்கடமாக போச்சு. ஆண்டவர் என்ன, எனக்கு ஒரு நாள் சங்கடமும் கோபமும் எல்லாம் கூட வந்துச்சு. இது என்ன ஆண்டாரோ, எல்லா மாதமும் இது எப்படி வரும்
கேட்டேன். அவர்கிட்ட தானே கேட்க முடியும், அவர் தானே கரெக்டாக பதில் சொல்லுவார். கேட்ட போது ஆண்டவர் என்னிடத்துல என்ன சொன்னார்ன்னு தெரியுமா? நீ அந்த தாயார்கிட்ட கேள். என்னத்தை கேட்கணும் ஆண்டவர்? நீங்கள் கேட்டுப்பாரு, யாராவது இடத்துல சண்டையாக இருக்கிறார்களான்னு கேட்டு பாருங்க அப்படின்னு. கூட்டம் முடிச்சு கடைசியில் ஜெபம் பண்ண வராங்க ஐயா. வந்த உடனே, அம்மா நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்கம்மா. அவர் சொன்ன பதில் ஆச்சரியமான பதில். கேளுங்க. நான் கேட்டேன், ஆண்டவர் கேட்குறாரு, நீங்கள் யாராவது இடத்துல சண்டையாக இருக்கிறீங்களாம்மா? யாரிடத்துலன்னு கேட்காதீங்க, எல்லார் இடத்துல நான் சண்டையாக தான் இருக்கிறேன். யாரிடத்துல அவதுன்னு கேட்காதீங்க. அவர் கணவர்கிட்ட பேச மாட்டாங்க. பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருக்காங்க. முதல் பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. 2 சின்ன பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களுக்கு பேச மாட்டாங்க. அவர் மட்டும் தனி பரிசுத்தவதியாக காணப்படுகிறது. அந்த தாயாரின் பாடல்கள் எல்லாம் கேட்கணும். அப்பா ஏசுநாதர் எப்படி பரலோகத்தில் இருக்கிறாரோ என்னமோ தெரியல. அந்த பாடலை கேட்டால் உளுந்துரும். ஆமாம், பரலோகத்தில் ஏசுநாதர் இப்போ அப்படி இருக்கிறாங்க. பிடிச்சி விழக்கூடாது. சொல்லுங்க, நல்ல படிப்பு. அக்கறைக்கு போகாம் இக்கரை விட்டிடாம், அக்கறையான சாஸ்வத நாடு இந்த வைக்கிற பாட்டாவது கேட்ட போதுங்களா. யாருக்கிட்ட நான் பேச மாட்டேன், எல்லா இடத்துலையும் சண்டையா போய் ஒப்புரவாயுங்கள் என்று சொன்னேன். அந்த தாயார் போய் இனிமே சொல்கிறது அவர் சொன்ன சாட்சியம். மிக வேகத்தில் முடிக்கிறேன். அவர் சொன்ன சாட்சியம் பாஸ்டர் நடந்த காரியம். அவர் போயிட்டு 7 வருஷத்துக்கு பிறகு கணவரோட பேச போகிறாங்க. ஒரே வீட்டில் தான் தங்கி இருக்கிறாங்க, குடி இருக்கிறாங்க. ஆனால் தகப்பனார் ஒரு ரூமில் கஞ்சி எல்லாம் வச்சு அங்கே குடிச்சிட்டு அங்கே கிடப்பாங்க. இவங்க எல்லாம் ஒவ்வொரு முறையில் பேச மாட்டாங்க. 7 வருஷத்துக்கு பிறகு சொந்த மனைவி என்ன செய்ய போகிறாங்க? கணவரிடத்துல பேச போகிறாங்க. ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து அவர் தங்கி இருக்கிற ரூமுக்கு முன்பதாக சென்று வாசலில் தட்டி மலையாளத்தில், என்ன நீங்கள் எப்படி கணவரை கூப்பிடுவீங்க? எல்லாம் சொல்ல வேண்டாம், சமயம் பார்த்துல, அதனால் சும்மா இருக்கேன். எல்லாம் சொல்ல வேண்டாம், நீங்கள் அழைக்கிற அழைப்பு ஒரு அழைப்பாக இருக்கட்டும், அது கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். உடலை மாற்றிடாதீங்கன்னு சொல்ல வந்தேன். ஆமாம், கண்ணே கரளே கூம்பே என்னங்க விழிச்சோட குழப்பம் இல்லையா, வேறு மாற்றி சொல்லாதீங்க, அவ்வளோதான். அதுவும் ஒரு அறிவுரை. நான் போதகர் தானே, சொல்லணும் வேண்டாமா? ஆமாம், சொல்லணும். அப்போ என்ன, அவர் மலையாளத்தில் என்ன விழிச்சு, நீங்கள் அத்தானு கூப்பிடுவோம் போல் தானே அவர் வெளியில் வந்தார். என்னென்னு விழிச்சு அவர் வந்து, அப்போது பாஸ்டர் இது சும்மா ஜஸ்ட் ஒன்று பிடிக்கிறீங்களா பாஸ்டர், ஜஸ்ட் ஒன்று பிடிக்கிறீங்களா? அவர் இதை என்னென்னு விழிச்சு அவருக்கு தாயார் தகப்பனார் கூப்பிட்டு இப்படி தண்ணியை நீட்டுறாங்க. என்ன நடந்தார் தெரியுமா? நாங்கள் இதாங்க குடிங்க. 7 வருஷத்துக்கு பிறகு சொந்த மனைவி ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுக்குறாங்க பாஸ்டர். என்ன நடந்தாருன்னு தெரியுமா? இந்த தகப்பனார் 2 கையோட, அம்மாவோட கையோட சேர்த்து பிடிச்சு ஒரு சின்ன பிள்ளை அழுகிறது போல ஏங்கி ஏங்கி அழுதார்களாம். ஏங்கி ஏங்கி அவங்க ரொம்ப ரொம்ப வேதனையோடு அழுதார்களாம். இது அம்மா சொன்ன சாட்சியம். கண்ணீர் விட்டு அழுதார்களாம். அழுத பிறகு தண்ணீர் வாங்கி குடிச்சிட்டாங்களாம். குடித்த அன்றை தினத்தில் அந்த அம்மாவை ஆண்டவர் குணமாக்கினார். மரண பரியந்தம் அந்த நோய் பின்ன வரவில்லை. அவன் பிறகு வரவில்லை. இந்த பகல் வேளையில் உங்களுக்கு நான் மிகவும் உறுதியாக சொல்லுகிறேன், ஒரு சில நோயின் கட்டுகள், அது கேன்சர் ஆகட்டும், இனி ஏதாவது நோய்களாக இருந்தாலும் அவன் உங்களை குணமாக இயேசுவால் கூடும். ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுது பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாரிடத்துல எல்லாம் மன்னிக்க வேண்டுமோ மன்னிப்பை கேளுங்க. யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கேளுங்கள். நிறைய அனுபவங்கள் எனக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. மன்னியாதவர்களிடத்தில் ஆண்டவரும் மன்னியாதிருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மன்னிக்கலன்னு என்ன செய்ய முடியும்? ஸ்தோத்திரம். முதலாவதாக விசுவாசம் உள்ளவராக இருக்க வேண்டும். 2வதாக அவன் ஒப்புரவாக வேண்டியவரிடத்தில் ஒப்புரவாக வேண்டும். ஒருவருக்கொருவர் குற்றங்களை அறிக்கையிட்டு ஆமென் ஸ்தோத்திரம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாட்ட நம்ம வைராக்கியம், நம்ம வைராக்கியம், ஓ இனி நான் அவரிடத்துல பேசினா தான் ஆண்டவர் கொடுக்கணும், எனக்கு வேண்டாம், நீ பரவத்துல போக மாட்டாங்க, இனி அவனிடத்துல நான் போய் பேசணுமா, அவனிடத்துல பேசுனா தான் கிடைக்குமா? தம்பியோ அண்ணே தகப்பனார்களே, உங்களிடத்துல நான் சொல்லுகிறேன், போன ஒரு வார்த்தை ஒரு பெரிய விடுதல் நமக்கு வேண்டி வர வேண்டி இருக்கிறது.
என்ன அது போன ஒரு சின்ன வார்த்தை, மன்னிச்சுக்காங்க, அவ்வளோதான், மன்னிச்சுக்காங்க, அவ்வளோதான். என் செயல்களினால் என் பேச்சினால் வந்த வார்த்தைகளை மன்னிச்சுக்காங்க, இனி அப்படி ஆகாது, வராது சொன்ன முடிஞ்சதுன்னு கதை. பெரிய அற்புதங்கள் நமக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, பெரிய விடுதலைகளை எதிர்பார்த்து கொண்டு. என்ன இங்கே இருந்து மேடையில் இருந்து அவர் ரொம்ப சத்தமாயிட்டு உங்களை ஜெபிக்கிறேன், நீங்கள் விடுதலை பெறுங்க, நீங்கள் குணமடையுங்கள், அவங்களுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும், வேலைகள் கிடைக்கட்டும், நல்ல வீடுகள் கிடைக்கட்டும் ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் உங்களுக்கு விடுதலையாக வேண்டுமானால் ஒப்புரவாகுங்கள். முதன்முறையாக இந்த 18வது நாளில் ஒப்புரவானால் அடுத்த நாளில் இருந்த அற்புதங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். இப்பொழுது பாருங்க, அடுத்த கடைசியாக சொல்லப்படுறது நீதிமானுடைய எப்படி உள்ள ஜெபம்? ஊக்கமான ஜெபம். அவன் நம்ம ஜெபிக்கும் போது நீதிமானாக இருக்க வேண்டும். அது கொஞ்சம் விரிவாகத்தை சொல்ல புரியும். ஒரு வசனத்தை எடுப்போமா, அதை முடிச்சுட்டு நான் முடிக்கிறேன் பாஸ்டர். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம். நீங்கள் எழுதி எடுக்கிறவங்க 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை எழுதிக்கோ, நாட் பண்ணிக்கோங்க, நாட் பண்ணுறாங்க, அது அப்புறம் படிக்கணும். அதெல்லாம் செயல்முறைகள். 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் செயல்முறைகள். 9ஆம் வசனம் வாசிப்போம். யார் நீதிமான்? என் கட்டளைகளின் படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான். அவன் இங்கே அவரே பாடம் கற்றுக் கொடுக்குறாங்க, ஞாயிற்றுக்கிழமை பாடம் கற்றுக் கொடுக்குற, கூட்டமாக போட்டு கொடுக்குறாங்க, ஊழியக்காரங்களை வரவழைத்து உங்களுக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. எதுக்கு? வசனத்தை நாம் நல்லா ஆராய்ந்து படித்து நம்ம அது கீழ்ப்படியணும். அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. நம் கட்டளைகளின் படி நடந்து வசனத்தின் படி நடக்கணும், வசனத்தின் படி நடந்து உண்மையாக இருக்கணும். நமக்கு ஒரு உண்மை இருக்குது, நமக்கு ஒரு நீதி இருக்குது, அந்த நீதி கிடையாது. வசனத்தில் ஒரு நீதி உண்டு, அந்த நீதியில் நம்ம வாழணும். புரிஞ்சுதுங்களா? ஆமென், ஸ்தோத்திரம். ஊக்கமான ஜெபம் என்று சொல்லும் பொழுது மலையாளத்தில் எழுதணும் தெரியுமா? ஆமென், ஸ்தோத்திரம். ஸ்ரத்தையுள்ள பிரார்த்தனை, மிக கவனமாக ஜெபம். ஸ்தோத்திரம். மிக தமிழில் சொல்ல போனால் மிக கவனமாக ஜெபம். ஊக்கமான ஜெபம் என்றால் மிக கவனத்தோடு ஜெபிக்கணும். ஏன்னா இப்போ விசுவாசி பிள்ளைகளுக்கு எது ஜெபிக்கணும், என்னத்தை ஜெபிக்கணும்னு தெரியல, ஏதோலாம் ஜெபிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், இப்போ ஒரு நபர் நம்ம பார்த்து கெட்ட வார்த்தை பேசுனாங்க வச்சுக்கோனேன், ஆண்டவரே என்னை பார்த்து அவன் அல்லது அவள் கெட்ட வார்த்தை பேசினாள், ஆகவே அந்த நாக்கை புடுங்க மாட்டவரே, இப்போ புடுங்குறேன் நான். ஏண்டி என் பிள்ளைய பார்த்தா கெட்ட வார்த்தை சொன்னேன், காட்டுவன் நாக்க புடுங்கட்டு பேசினாரு, அப்படித்தானே? கர்த்தர் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை செய்ய சொல்றாங்க. நம்ம யார்கிட்ட பாருங்க, சொல்லுங்க, யார்கிட்ட? இயேசுகிட்ட சொல்றாங்க. அவர் செய்யக்கூடாது என்று சொன்னதை அவரிடத்துல செய்ய சொல்றாங்க. நம்ம ஜெபத்தினால உங்களுக்கு புரியுதா? என்ன முன்ன ஆண்டவரே என்ன அவன் அடிச்சுட்டான், அவன் கையை நீட்டி என்ன அடிச்சுட்டான், எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கிறது, அதனால் ஆகவே அவனுடைய கையை அண்ணே நொறுக்கி போடும், ஆண்டவரை நொறுக்கி போடும். இப்போ நான் நொறுக்கிறேன், நான் இப்போ நொறுக்கிறேன். ஏண்டா என் பிள்ளைய நீ கை நீட்டி அடிச்சுட்டேனே, அந்த கையை காட்டு, நான் 3 தரமாக அவனை உடிச்சு போடுறேன். அப்படியா இயேசுநாதர்? எதை செய்யணும்னு கூட ஜெபிக்கணும்னு கூட ஒரு எண்ணம் இல்லாமல் ஜெபிக்கக்கூடாது. ஊடையில் கூட ஒரு சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. என்ன ஒரு இடத்துக்கு ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க, என் நண்பன் மூலமாக அடுத்த ஒரு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க. அங்கே போன பிறகு தான் இப்போ ஊழியக்காரங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். போன பிறகு தான் தெரியுது, எதுக்கு தெரியுமா? டிவோர்ஸுக்காக ஜெபம் பண்ண. எப்படியாவது ஆண்டவரே பிரித்து போடும். அவர் என்ன சொன்னார்? பெந்தகோஸ்து கல்யாணத்தில் எங்கேயும் அப்படி இருக்கும் இல்லையா? கடைசியில் என்ன 3 தரம் கர்த்தர் இணைத்ததே எல்லாருக்கும் தெரியுமே, என்னோட எல்லாருக்கும் தெரியும், மஞ்சள் பிரிக்கலாகாது. ஆமென். ஆனால் நம்மளும் மிக சத்தமாகவும் மிக உறுதியாகவும் சொல்ல, ஏன்னா அதுக்கு பிறகு தான் எல்லாம் கிடைக்கும். 3 தரம் சொல்லி பிரிக்கலாகாது. இப்போ என்ன சொல்றாங்க ஊழியக்கார அழைச்சி, எப்படியாவது பிரித்து போடுறதுக்காக ஜெபம் பண்ணுங்க, மிக வேகத்தில் பிரிக்கணும். பாஸ்டர் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், எப்படியாவது டிவோர்ஸ் ஆக ஜெபம் பண்ணுங்கள் பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்கள். ஓ எவ்வளவு அருமையான வேண்டுகோள். நான் முடிக்கிறேன்னா, இந்த பகல் வேளையில் தேவ பிள்ளையே, நாம் தேவ சமூகத்தில்
வசனம் என்ன சொல்லப்பட்டது அதன் முறையாக கடைபிடித்து ஜெபம் பண்ணுங்க, கடைபிடித்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக ஆண்டவர் செயல்படுவார். ஏலியா தீர்க்கதரிசி ஜெபிக்கும் போது ஏன் நடந்தேன்னு தெரியுமா? அவர் வசனம் மீறி ஒன்றும் செய்யலை. அதுதான் அவருடைய ஜெபத்தினுடைய வித்தியாசம். அதனால் வேதாகமம் சொல்லப்படுறது, உங்கள் பாடுகள் அனுபவிக்கிற என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண கடவன், சந்தோஷமாக இருக்கிறவன் பாட கடவன். உங்களில் யாராவது நோயாளிகளாக இருந்தால் சபையில் மூப்பர்களை வரவழைத்து அவர் வந்து உங்களுக்காக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படவர்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஒரு உதாரணத்தை சொல்லி நான் ஐயா கிட்ட ஒரு அனுபவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அடுத்தாப்பில் அவர் அது பாக்கி மீதி உள்ள காரியங்கள் செய்வார். என் சமயமாயிட்டார் ஐயா, ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடுறேன். ஓகே. ஒரு நாளில் நடந்த ஒரு சம்பவம். நம்ம வாழ்க்கையானது பரலோகம் நமக்கு ஒரு தடவை இழந்தால் பிறகு நமக்கு கிடைக்காது. ரீடேக்குகள் இல்லை, பிறகு கிடைக்காது. வீடு உடஞ்சி போனால் பண்ண நமக்கு மீண்டும் கட்டலாம். வேலை ஒன்று கிடைக்கலன்னா வேற ஒன்று எடுக்கலாம். ஆனால் பரலோகம் எழுந்து போனால் பிறகு கிடைக்காது. எங்கே நான் ஒரு ஐபிசி சபையில் போதகராய் காணப்படுகிறது. அவன் ஸ்தோத்திரம். எங்கள் சென்டர், நாங்கள் சென்டர்னு சொல்லுவோம், டிஸ்ட்ரிக்ட் சென்டர்னு சொல்லுவோம். அதில் ஒரு ஊழியக்காரர் நல்ல பிரசங்கம் பண்ணுவார். நல்ல என்னோட கொஞ்சம் வளர்ந்த ஆள், ஒரு 6 அடி, கிட்டத்தட்ட 6 அடி வசரம் இருக்கும். அவங்க நல்ல சரியான ஆள் பார்த்தாலும் அப்படி உண்டா, அப்படி ஒரு சத்தம் கேட்கணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க சத்தம். ஆனால் பிரசங்கம் பண்ணுவதற்கு சரியான பேஸ் அண்ட் சவுண்டு, நல்ல சத்தம். ஆனால் என்னோட பிராயம் குறைஞ்ச ஆள் ஆளாக இருந்தது என்பது அவர் இழந்தபோது தான் எனக்கு தெரியும். அவருடைய இரவு நாளில் தான் எனக்கு தெரியுது. ஒரு போதகர் அவர் பிரசங்கம் பண்ண சபையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு பிரசங்கம் பண்ணது. நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என் விசுவாசத்தை காத்தேன், ஓட்டத்தை முடித்தேன், கர்த்தர் எனக்கு நீதியுடைய இடத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். அவர் ஜெபம் பண்ண, அவர் பிரசங்கம் பண்ணுறோம். ஆனால் அந்த பிரசங்கத்தை விசுவாசிப்பா பிள்ளைகள் சொல்கிறாங்க, என்னவோ பிரசங்கம், அவர் என்ன சந்தோஷத்தோடு எவ்வளவு பிரகாசமாக இருந்தது அவர் முகம். ஐயா ஒரு சின்ன சபை ஐயா, ஒரு 10 குடும்பம், கிட்டத்தட்ட 10 குடும்பம் தான் இருக்கிறாங்க. அப்போ புரியுங்களா, ஒரு 20-30 பேர் அந்த சபைக்குள்ளே இருக்கு. கூட்டம் முடிச்சு ஆசீர்வாதம் சொல்லி எல்லாரும் விட்டுட்டாங்க. வீட்டில் எல்லாரும் போய் சேர்ந்து அவங்க சாப்பிட்டு உட்கார்ந்துருப்பாங்க, அவ்வளோதான். அந்த சமயத்துக்குள்ளால் இவர் திரும்ப அவர் எல்லா வீட்லையும் போனாங்க. இவர் அந்த வீடுகள் எல்லாம் சென்று ஜெபம் பண்ணாங்க அவங்களுக்காக. அந்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் முடிச்சு எல்லா விஷயங்களும் வீட்டில் போகிறாங்க. பின்னாடி இவரும் கூட போய் பார்த்து அவருக்கு ஜெபம் பண்ணிட்டு கடைசி சொன்னாங்க, நமக்கு இனிமேல் பரலோகத்தில் பார்ப்போம் என்ன, இந்த 10 வீடுகளிலேயும் போய் அப்படி எல்லா இடத்துலையும் ஜெபம் பண்ணி அவங்கள ஆசீர்வாதத்தை பிறகு இந்த ஊழியர் சொன்னார், ஆமென் ஸ்தோத்திரம், நமக்கு இனி பரலோகத்திலே பார்ப்போம், இனிமேல் பரலோகத்திலே பார்ப்போம். அந்த ராத்திரி 11 மணி நேரம் ஆகுது பார்த்துக்கங்க. ஆமென். ராத்திரி 11 மணி நேரத்துக்குள்ளால அவர் 3 நபரிடத்தில் சண்டையாக இருந்தது. முதலாவது அவரை ஊழியத்தில் என்று கொண்டு வந்து உற்சாகப்படுத்தி அவர் மாமனார், அவர் ஒரு பாஸ்டர், அவரிடத்தில் இவர் சண்டையாக இருந்தது, கசப்பாக இருந்தது உள்ளால. அவரிடத்தில் போய் அறிக்கை செய்து ஒப்புரவானேன். அடுத்த 2 நண்பர்கள், அவரிடத்தில் கசப்பாக இருந்தது. சுருக்கமாக சொல்ல போனாக்க ராத்திரி 11 மணிக்கு முன்பதாக அவர் 3 பேரிடத்துலையும் ஒப்புரவாகி வீட்டுக்கு வந்தார். வந்த பிறகு அவர் சாப்பிட்டு படுத்தாங்க. அடுத்து பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை தானே, அடுத்து திங்கட்கிழமை விடிய காலம். அப்போ எல்லா விடிய காலமும் 2 மணி நேரத்தில் இவர் எழும்புவாராம். ஏன்னா இவங்க சொந்தமாக கொஞ்சம் ரப்பர் உண்டு, அதில் இவர் தான் வெட்டுறாங்க. அதில் ரப்பர் வெட்டுறது எல்லா விடியற் காலமும் 2 மணிக்கு எழுந்து இவங்க வெட்டுவாங்க கொஞ்சம் மரம். அன்னைக்கும் அவர் திங்கட்கிழமை விடிய, இப்போ ஞாயிற்றுக்கிழமை அவர் படுத்தாங்க, திங்கட்கிழமை விடிய அவர் முழிச்சு மனைவியை கூப்பிட்டாங்க, நீ வாரியா. ஏன்னா அவர் வெளியில் போகிறாங்க, பாத்ரூமில் போகிறாங்க, வீட்டில் அட்டாச்சு பாத்ரூமில் வெளியில் போகிறேன், நான் வெளியில் போகிறேன், நீ வாரியா அப்படின்னு கேட்டேன். வேண்டாம் ஐயா நீங்கள் போங்க அப்படின்னு. சரி, இவர் வெளியில் போயிட்டு பாத்ரூமில் போயிட்டு திரும்பி வந்து க்ளாக்கில் பார்த்தாங்கன்னா மணி 1 தான் ஆச்சு. 2 மணி, 1 மணி நேரம் கூட இருக்குது. அதுக்கு பிறகு சேஞ்சாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு படுத்தாங்க. அவர் 1 மணி நேரம் கூட படுத்துட்டு போயிடுவோம், அப்படி 2 மணிக்கு எழும்பி போயிடுவோம் அப்படின்னு படுத்தாங்க. படுத்தவர் அப்படியே போயிட்டார். ஐயா வயசு 33, வயசு 33. என்ன சைலண்ட் அட்டாக் பாருங்க. ஒரே ஒரு வாழ்க்கை பரலோகத்தை வீணாக்கிறாங்க. பரலோகத்தை எழுந்தாதீங்க ஐயா. நான் நிறைய நேரங்கள் யோசிச்சு உண்டு, அவருக்கு என்ன தோணி இருப்பாங்க ஐயா, இந்த 33 வயசில் என்னோட காலம் ஆயிட்டா, என் ஊழியம் தீர்ந்ததுன்னு தோன்றியிருப்பாரா, எனக்கு புரியலை. ஆனால் அவர் செய்தது மிகவும் ஆச்சரியமான காரியம். ஒப்புரவாக வேண்டியவரிடத்துல எல்லாம் போய் ஒப்புரவாகி தேவ சமூகத்தில் வந்தார்கள். இந்த பகல் வேளையில், இந்த 18வது நாளில் உங்களுக்கு என்று நான் அறிவுரை செய்கிறேன், மன்னிக்க வேண்டியதெல்லாம் மன்னியுங்க, ஒப்புரவாங்கள் விடுதலை தருவார். இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.